ஹலோ மீ திஸ் இஸ் பேங்க் தமிழ்ஃபிக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஜெர்மனுக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். சோல் ஆஃப் த டீமன். இந்த ஒன் ஷாட் பார்த்தீங்கன்னா ஹாரர் ப்ளஸ் டீமன் வச்சு எல்லாமே இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டிங் வரைக்கும் பாருங்கள். ஹாரர் பிடிக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தென் இன்ஸ்டா ஐடி, வாட்ஸ்அப் சேனல் எதுவும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் போட்டில் இருக்குது. ஸோ செக் அவுட் பண்ணிக்கோங்க மிஸ். ஓகே, இந்த இன்ட்ரோ வேண்டாம், டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? வாங்க. ஸோ இப்போது ஸ்டார்டிங் சீன், ஒரு பொண்ணை ஃபோக்கஸ் பண்ணலாம். அந்த பொண்ணு இப்போ தான் அவள் பறக்க அவள் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டுருக்கா. ஸோ ஆஸ் யூஷுவல் அப்படியே தான் அவள் ஒர்க் கிளம்பிட்டுருக்கா. ஸோ அவளோட நேம் தான் வான். ஸோ அது நீங்கள் தான் அப்படியே பறக்க அவங்க ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டுருக்கீங்க. ஸோ ஒரு பெரிய மீட்டிங் இருக்குது, நீங்கள் ஆனால் லேட்டாக போகிறீங்க. ஸோ அங்கே எல்லாருமே உங்களை ஒரு மார்க்கமாக பார்க்குறாங்க. ஏன்னா நீங்கள் தான் செமினார் மாதிரி எடுக்க போகிறீங்க. ஸோ அதனால தான் இப்போ அப்படியே எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. எல்லார்ட்டையும் சாரி கேட்டுட்டு இப்போ அப்படியே சிஓ கிட்ட போகிறீங்க. அவர்னா செம்ம கோவத்தில் இருக்காரு. ஏன்னா எல்லாருமே வந்துட்டாங்க. அதாவது உங்கள் கம்பெனி கூட யாரோ பார்ட்னர் போகிறதுக்காக வந்திருப்பாங்க. அவங்க ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்காக தான். ஸோ நீங்கள் இல்லைனால இப்போ அப்படி தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் சிஓ பிடிச்சி நல்லா கழுவி ஊற்றிருப்பாங்க. இப்போ நீங்கள் லேட்டாக வந்தனால அப்படி சிஓ உங்களை பார்த்து முறைக்கிறாரு. நீங்கள் சிஓ கிட்ட சாரி கேட்டுட்டு அப்படி செமினார் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் தான் ஃபஸ்ட் பர்சன். ஸோ நீங்கள் தான் இப்போ செமினார் எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே உங்கள் ப்ராடக்ட், அதாவது உங்கள் சிஓ புதுசாக ஒரு லான்ச் பண்ணியிருக்காரு ஒரு ப்ராடக்ட்டை பற்றி. ஸோ அது நீங்கள் அப்படியே செமினார் மாதிரி அப்படி டிஜிட்டலி அவங்களுக்கு அப்படி சொல்கிறீங்க. லைக் வைவா மாதிரி தான். ஸோ அப்படியே எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படி தான் உங்கள் செமினார் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் அப்படி தேங்க்யூ சொல்லிட்டு அப்படியே உங்கள் பென்ட்ரைவை எடுத்துகிட்டு அப்படியே அங்கே சிஓ பக்கத்தில் நிற்கிறீங்க. இப்போ நெக்ஸ்ட் ஆள் வராங்க உங்கள் கம்பெனிலேருந்து. ஸோ அவங்களும் அப்படியே நல்லா செமினார் எடுக்கிறாங்க. ஸோ அதாவது ஆப்போசிட்டில் இருக்கிற பார்ட்னர் போட வந்திருப்பாங்களா உங்கள் கம்பெனி கூட. ஸோ அவங்களும் அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க அதை பற்றி. ஸோ நீங்களும் அப்படியே எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஃபைனலி அவங்களுக்கு ஓகேன்னு தோணுது. ஸோ அந்த ப்ராடக்ட்டை பற்றி அவங்களும் அவங்க கம்பெனியில் எடுத்துக்கிறேன். ஏன்னா அவங்களோட கம்பெனி உங்கள் கம்பெனியோட பெரிய கம்பெனி. ஸோ அதனால தான் அவங்களும் ஓகேன்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படி தான் அப்பாடி அப்படின்ற மாதிரி ஒரு பெருமூச்சு விடுறீங்க. அப்படியே தான் இப்போ எல்லாமே டிஸ்போஸ் ஆயிடுறீங்க. ஸோ அவங்கவுங்க அவங்க கேபினில் போய் உட்காந்துக்கிறீங்க. ஸோ அப்படியே தான் டைம் போயிட்டே இருக்குது. இப்போ அப்படி தான் உங்கள் சிஓட பர்சனல் அசிஸ்டன்ட் அவங்க கூப்பிடுறாங்க. உங்களுக்கு இங்கே செம பயமாக இருக்குது. ஐயோ, ஒரு வேளை செமினாரில் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேன்னா என்னவா இருக்கும் அப்படி சொல்லிட்டு நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படி பிஓ பார்த்து லைட்டாக ஸ்மெல் பண்ணிவிட்டு அப்படி நேராக சிஓட ரூமுக்கு போகிறீங்க. அவர் செமையாக சிரிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா அவரோட ப்ராடக்ட் ஓகேவாயிடுச்சு இல்லை. நீங்கள் அப்படி தான் மேக் அமன் சார் அப்படின்றீங்க. வாங்க வாயின் அப்படின்றாரு. கூப்பிட்டீங்களா சார் அப்படின்னு நம்ம கேட்குறீங்க. உட்காருங்க. தென் வான், இன்னைக்கு நம்ம ப்ராடக்ட் நல்லபடியாக ஒருத்தவங்க எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க நம்ம கம்பெனியோட பெரிய கம்பெனி. ஸோ நிறைய பேராலெல்லாம் அந்த மாதிரி கம்பெனிலாம் அவங்க பார்ட்னர் போட முடியாது. பட் நம்ம கம்பெனி போட்டிருக்கு. வாவ், வாட் அ கிரேட் ஜாப். பட் எனக்கு உங்ககிட்ட இருந்து நிறையா இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்ச மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ உன்னை கங்க்ராச்சுலேட் பண்ணுறதுக்காக தான் உன்னை இப்போ கூப்பிட்டேன். தென் நீ இன்னுமே நல்லா ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா உன் இம்ப்ரூவ்மெண்ட் இப்போ தான் நிறையா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதோட நீ ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. இதுக்கப்புறம் தான் நீ நிறையா போடணும். தென் நிறைய செமினாருக்கெலாம் உன்னை வர சொல்கிறேன். ஸோ எல்லா செமினாரும் நீ அட்டன் பண்ணி உன் இம்ப்ரூவ்மெண்ட்டை இன்னுமே நீ டெவலப் பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம் அப்படின்னு சிஓ சொல்கிறாரு. உங்களுக்கு இந்த வேர்ட்ஸ்லாம் கேட்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். அப்போது ப்ரொமோஷனுக்கு கூட வாய்ப்பு இருக்குவான் அப்படின்றாரு. ஸோ இதை வேர்டை கேட்டோன்னே உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இந்த ஒர்க்கில் ஜாயின் பண்ணி மொத்தமாக ஒரு 8 மாதம் இருக்கும். இன்னுமே உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல. ஸோ அந்த சோகத்தில் இருப்பீங்க. இப்போ அவர் ப்ரொமோஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோன்னே உங்களுக்குலாம் செம்ம ஹாப்பி. ஸோ அப்படி அவருக்கு தேங்க்யூ சொல்லிட்டு அப்படி நீங்கள் கிளம்புறீங்க. ஸோ சிஓ அப்படி சிரிக்கிறாரு. தென் அப்படி தான் நீங்கள் உங்களோட கேபினில் உட்காரிங்க. ஸோ அப்படி தான் உங்களுக்கு பக்கத்து கேபின் அவர் அப்படியே ஜாக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அவர் தான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காரு. என்ன வாயன், நல்லா சிஓ திட்டி விட்டாரா என்ன? இல்லை ஜாக், அப்படிலாம் இல்லை. அவர் என்ன பாராட்டினாரு அப்படின்றீங்க. பாராட்டினாரா? என்னவன் சொல்கிற அப்படின்னு இப்போ அப்படி ஜாக் கேட்குறாரு. நீங்களும் உள்ளே நடந்த எல்லாத்தையும் சொல்கிறீங்க. ஸோ ஜாக்கும், ஓவன் நம்ம கம்பெனிலே நீ தான் நல்ல பேர் வாங்கியிருக்க. எல்லாருமே மேக்ஸிமம் அவர்கிட்ட திட்டு தான் வாங்கிட்டு இருப்போம். அந்த மொட்டை தலையிட்ட பரவாயில்ல, நீ இன்னைக்கு அவன்கிட்ட நல்ல பேர் வாங்கினதே பெரிய விஷயம் அப்படின்ட்டு ஜாக் அவர் ஒர்க்கை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக அப்படியே உங்கள் அம்மா கால் பண்ணுறீங்க. உங்கள் அம்மா அப்படி தான், ஹலோ வயன்மா சொல்லுமா அப்படின்றமா உங்கள் அம்மா கேட்குறாங்க. அம்மா, எனக்கு ஒர்க்கில் ப்ரமோஷன் தர போகிறேன்னு சொல்லியிருக்காரு. நான் இன்னுமே என் ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணேன்னா கண்டிப்பாக ப்ரமோஷன் எனக்கு தரேன்னு சொல்லியிருக்காருமா அப்படின்னு நீங்கள் ஹாப்பியாக சொல்கிறீங்க. உங்கள் அம்மா அப்படி பெருமாளே எல்லாம் அருள் தான்.
சரிம்மா, நான் இன்றைக்கே கோவிலுக்கு போய் ஒரு பூஜை போட்டுடுறேன், உன் பேர்லேயும் உன் ராசிலையும் சீக்கிரமாக உனக்கு ஒரு கல்யாணம் அப்படின்னு உங்கள் அம்மா சொன்னோன்னே உங்கள் மூஞ்சி அப்படியே சேட் ஆகிடுது. வயன்மா அப்படின்னு உங்கள் அம்மா கூப்பிட்றாங்க. என்னம்மா அப்படின்றீங்க? இல்லை, கல்யாண பேச்சு எடுத்தோன்னே அப்படியே அமைதியாயிட்டியே, அதான் கேட்டேன். இல்லைம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ உன் ஒர்க்கை போய் பாரு அப்படின்ட்டு நீங்கள் டக்குன்னு ஃபோனை வச்சிடுறீங்க. ஸோ அப்படி ஃபோனை க்ளோஸ் பண்ணிடுறீங்க. உங்கள் மைண்டுக்குள்ளே ஏகப்பட்ட மெமரிஸ் அப்படி நீங்கள் உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படி உங்களுக்கு நிறைய மெமரிஸ் வருது. ஸோ நீங்கள் அப்படியே தான் அது எல்லாத்தையும் அப்படியே ஃபோக்கட் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் மட்டும் அப்படியே உங்கள் ஒர்க்கை கண்டினியூ பண்ணுறீங்க. பட் ஆனால் உங்களுக்கு என்னமோ டிஸ்டர்ப் ஆகுது, உங்களால் முடியல. ஸோ தலையில் கை வச்சிடுறீங்க. இப்போ அப்படியே ஜாக் பார்க்குறாரு. வயன், என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. இல்லை ஜாக், என்னமோ தெரில, தலையெல்லாம் ரொம்ப வலிக்குது அப்படின்றீங்க. டக்குன்னு ஜாக் அப்படி தான் இருங்க வயன் அப்படி சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறானா, அப்படி தான் ஆஃபீஸ் லிஃப்ட்டை யூஸ் பண்ணி நேராக கேன்டீனில் போய் அப்படி தான் உங்களுக்கு டீ வாங்கிட்டு வந்து தரான். ஏன்னா நீங்கள் டீ குடிச்சிங்கன்னா ஓரளவு ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ அப்படி ஜாக்கை பார்க்குறீங்க. ஜாக் அப்படி கொடுங்க வயன் அப்படின்றான். நீங்கள் எதுக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்றீங்க. குடிங்க வயன் அப்படின்ட்டு கொடுக்குறான். சரின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே வாங்கி குடிக்கிறீங்க. இப்போ தான் உங்களுக்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்குது. நீங்கள் அப்படி தான் தேங்க்யூ ஜாக், இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன் அப்படின்றீங்க. ஐயோ, நான் உங்கள் ஃப்ரெண்டுங்க, நீங்கள் தாராளமாக குடிங்க, ஃப்ரெண்டுக்கு இதெல்லாம் பண்ணலாம், தப்பு இல்லை அப்படின்னு ஜாக் அப்படி தான் சொல்கிறான். ஸோ அவன் அப்படி தான் அவன் கேபினில் ஒர்க் பண்ணுறான். பட் ஆனால் அவன் அந்த ஃப்ரெண்டுன்ற எண்ணத்துலலாம் அவன் சொல்லி கொடுத்துருக்க மாட்டான். அவனுக்குமே ஒயின் மேலே லைட்டாக ஃபீலிங்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் அவன் கொடுத்துருப்பான். நீங்களும் அப்படியே தான் அந்த டீயை குடிச்சிட்டு அந்த கப்பை தூக்கி போட்டுடுறீங்க. ஸோ உங்களுக்குலாம் ஒரு மாதிரியாக இருக்குது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் ஒர்க்கை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படி ஈவினிங் ஒரு 6 மணி போல் சரி ஓகே வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அப்படி தான் நீங்கள் லிஃப்ட் யூஸ் பண்ணுறீங்க. அப்படி பட்டன் அழுத்துறீங்க கிரவுண்ட் ஃப்ளோருக்கு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படி தான் கிரவுண்ட் ஃப்ளோர் வழியாக அப்படி நடந்து போகிறீங்க. யாரோ உங்கள் கூட அப்படி பின்னாடியே வர மாதிரியே இருக்குது. நீங்கள் நான் அப்படி திரும்பி பார்த்தா யாரும் இல்லை, என்னடான்ற மாதிரி சொல்லிட்டு அப்படி தான் மூவ் ஆன் பண்ணி போயிட்டுருக்கீங்க. டக்குன்னு யாரும் மறுபடியும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. சரின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறீங்க, பார்த்தா யாருமே இல்லை. ஸோ இப்போ நீங்கள் அப்படியே தான் என்னடான்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நடந்து போகிறீங்க. டக்குன்னு யாரும் உங்கள் ஹைஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. நீங்களும் பயந்துட்டு யார் யார் இது அப்படி கேட்குறீங்க. பார்த்தா அது வேறு யாரும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்டு ரியா தான். நீங்கள் அப்படி தான் பார்க்குறீங்க. சர்ப்ரைஸ் அப்படின்னு கத்துறா. நீங்களும் யாருடான்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் கண்ணை ரப் பண்ணி பார்க்குறீங்க. ரியா தான் அப்படியே பேக்லாம் மாட்டிக்கிட்டு சூக்கேஸ் கையில் வச்சுருக்கா. நீங்களும் பார்க்குறீங்க. ஏய், நீ யூஸ்க்கு கிளம்பலையாடி அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஏய், போயிட்டு வந்துட்டேன்டி அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. ஸோ நீங்களும் எப்படி போன, எப்போ வந்திருக்க? ஏய், எனக்கு ஒன்றுமே புரியல, லாஸ்ட் மந்த் தானே கிளம்புனேன், அதுக்குள்ளே வந்துட்டேன். லீவ் விட்டாங்க வயன், அதான் வந்துட்டேன் அப்படின்னு இப்போ நம்ம ரியா சொல்கிறா. அடிப்பாவே, எல்லா ஸ்டோரியிலையும் வருவேன், இந்த ஸ்டோரியிலையும் நீ வந்துட்டியா அப்படின்னு வாங்கி கேட்குறா. ஏய் மச்சி, நம்ம இல்லாத ஸ்டோரி இல்லை மச்சி, நம்ம இருந்தாத ஸ்டோரியே. நான் இல்லாமல் எந்த ஸ்டோரியும் இருக்காது. அர்ஷா ஃப்ரிக்ஸில் எல்லா ஸ்டோரியிலும் ரியா வாயன் கண்டிப்பாக இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி சரி வா வா வீட்டுக்கு கிளம்பலாம், அப்புறம் போகிற வழியில் சாப்பிட்டு போயிடலாம், எனக்கு ரொம்ப பசிக்குது மச்சி, வர வழியில் உன்னை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன். கடைசியில் பார்த்தா ஆஃபீஸ்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வர, இதான் கரெக்ட் டைமா நீ கிளம்பி வருது அப்படின்னு அவர் ரியா கேட்குறா. நீங்களும் அப்படி தான் சரி பேசிகிட்டே போகலான்னு சொல்லிட்டு அப்படி நடந்து 2 பேரும் பேசிக்கிட்டு ஒரு ஹோட்டல் கிட்ட வரீங்க. ஸோ அப்படியே தான் ரியா அவள் பேக்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுட்டு அப்படியே நீங்களும் ரியாவை சாப்பிட்டுட்ருக்கீங்க. ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் ரியாவை பார்க்குறனால அப்படியே ஹாப்பினஸில் குதிச்சிட்ருக்கீங்க. ஸோ ரியாவும் அப்படி தான் உங்களுக்காக நிறைய திங்ஸ் வாங்கியிருக்கா. ஸோ அதெல்லாம் வந்து சொல்லிகிட்ருக்கா உங்களுக்கு என்ன வாங்கியிருக்கேன்ற மாதிரிலாம். ஸோ யூஎஸில் நிறைய ப்ராடக்ட் உங்களுக்காக வாங்கியிருக்கா. ஸோ அதெல்லாம் சொல்லிகிட்ருக்கா. ஸோ அப்படி தான் அங்கே வெயிட்ரு வந்து மணி பே பண்ணுறதுக்காக பில் கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க. ஓகே ரியா, நான் பே பண்ணிக்கிறேன். மச்சி, நான் தான் யூஎஸ்லேருந்து வந்திருக்கேன்ல, கொஞ்சம் காசு சம்பாதிச்சிருக்கேன் மச்சி, நான் பே பண்ணுறேன். ஏய் என்னடி வாயின் வாயின் கூப்பிடுவ, இப்போ என்ன மச்சி மச்சின்னு, என்னடி இது அப்படின்ற நீங்கள் கேட்குறீங்க. அதெல்லாம் அப்படி தாண்டி அப்படி சொல்லிட்டு அவளும் அப்படியே பேலாம் பண்ணிக்கிறா. நீங்களும் பார்க்குறீங்க. அடிப்பாவே, இவ்வளோ காசு சம்பாரிச்சிட்டியா அப்படின்னு மாதிரி கேட்குறீங்க. மச்சி, உன்னோடய நிறைய காசு சம்பாதிக்கிறேன் யூஎஸில், ஒரு 1 வீக் தான், அதுக்கப்புறம் நான் திரும்ப அப்படியே யூஎஸ்க்கு ஃப்ளைட்டில் அப்படியே ஜாலியாக போகிறேன் மச்சி, நீ வேணா வரியா யூஎஸ்க்கு? எங்கே பாஸ்போர்ட்டு நீ வச்சுருக்கியா? நான் இன்னும் ரெடியே பண்ணலடி, நான் விசாவே இன்னும் ரெடி பண்ணல, இல்லை யூஎஸ்க்கு வேறு எங்கே வருது,
எனக்கு இங்கேயே நாள் ஓடுது, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படி சொல்லிட்டு நீங்களும் அன்றைக்கி ஆஃபீஸில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கீங்க ரியா கூட. ஸோ அப்படியே நீங்களும் ரியாவும் ஃபைனலி உங்களோட ரெண்ட் ஹவுஸ்க்கு வரீங்க. ஸோ நீங்கள் ரெண்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் சிட்டி சைடில் இருக்கீங்க, உங்கள் அம்மா அப்பாலாம் டவுனில் இருக்காங்க. ஸோ சிட்டி சைடில் தான் ஐடி கம்பெனி போல் ஒர்க் கிடச்சி அங்கே இருக்கீங்க. இப்போ ரியா பார்க்குறா உங்கள் ஹவுஸை ரொம்ப சுத்த பத்தமாக வச்சுருக்கீங்க. ஸோ எடுத்த பொருள் அது எங்கே இருக்கணுமோ கரெக்டான இடத்துல வச்சுருக்கீங்க. டக்குன்னு இப்போ அப்படி தான் நீங்கள் ஏய் உள்ளே போய் உட்காரடி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ரியாவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவ்வளோ உட்காந்துக்கிற ஷோபாவில். ஸோ அப்போ தலைகாணி லைட்டாக கீழே விழுந்துடும். ஸோ அவன் அப்படி தலைகாணி கூட ஒழுங்காக வச்சுட்டு உட்கார மாட்டியாடி அப்படின்னு சொல்லிட்டு அது கூட பொறுப்பாக எடுத்து வைக்கிறா. வயன் என்னடி நீ இவ்வளோ பொறுப்பான பொண்ணாயிட்ட அப்படி ரியா கேட்குறா. அது எனக்கே தெரில ரியா, சிட்டி சைடு வந்தோடனே எனக்கு அப்படியே வீடெல்லாம் பத்திரமா வச்சுக்கணும், க்ளீனாக வச்சுக்கணும், நீட்டாக வச்சுக்கணும்னு. ஆனால் நீ என்னோடய ரூமுக்கு வந்திருக்கல்ல, நான் இப்படிலாம் வச்சுருப்பேன், பேப்பரு அது இதுன்னு புக்கு அதுன்னு எங்கே பார்த்தாலும் இருக்கும், புக்கு பேப்பரு அது இதுன்னு. ஆனால் இங்கே பாரு, சிட்டிக்கு வந்தோடனே டோட்டலி நான் மாறிட்டேன்டி. எனக்கே தெரில நான் ஏன் இவ்வளோ சேஞ்ச் ஆனேன். ஆனால் ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டோம் வயன் அப்படி ரியா சொல்கிறா. சரி ஓகே, நீ யூஎஸில் நடந்த கதை இன்னும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ரியா வந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ பெரியா அப்படி சூக்கேஸ் ஓப்பன் பண்ணுறா. உங்களுக்காக நிறையா ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கியிருக்கா, யூஎஸில் ரொம்ப காஸ்ட்லியாக போடுற திங்ஸ் அது எல்லாமே வாங்கியிருக்கா. நீங்களும் அதை பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. ஸோ அப்படி தான் டைம் போயிட்டே இருக்குது. இப்போ ரியா அப்படி தான் சரி மச்சி அப்புறம் அம்மா வீட்டுக்கு போய் பார்த்துட்டு அப்படின்னா கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்போ நான் மார்னிங்காக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியா அப்படி தான் திங்ஸ்லாம் பேக் பண்ணுறா. ஏய் ஒரு நாள் நைட் என் கூட ஸ்டே பண்ணாடி. ஆஹா இல்லை இல்லை, நான் அம்மா கிட்ட சொல்லிட்டேன் நைட்டு வரேன்ட்டு. அதை டின்னர் கூட உன் கூட சேர்ந்து அந்த ஹோட்டலில் சாப்பிட்டது எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்குது, இல்லை டின்னர்லாம் கண்டிப்பாக எடுக்க முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியாவை கிளம்பிடுறா. நீங்கண்ணா போடி, நீ இப்படி தான் எப்போ பார்த்தாலும் பண்ணுற அப்படின்னு நம்ம நீங்கள் சொல்கிறீங்க. ஏய் வாயன் கோச்சிக்காதடி, மார்னிங்காக போகலாம், ஜாகிங் போகலாம் என்ன. நீ ஜாகிங் தனியாக போ, எனக்கு ஆஃபீஸில் வேலை இருக்குடி, அந்த ஹெட்டு நிறையா வேலை கொடுத்து வச்சுருக்கான், அந்த சொட்டத்தால் எனக்கு என்ன தான் பிரச்சனை தெரில. ஆனால் ப்ரொமோஷன் சொல்லி 8 மாதமாக வளர்த்துட்டான், ஆனால் ப்ரொமோஷனே எனக்கு கிடைக்கலடி அப்படின்றீங்க. மச்சி அதெல்லாம் கிடைக்கும் மச்சி, வாழ்க்கையில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இல்லை, நிறையாவே வரும், பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. சரி ஓகே மச்சி நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே நிறையா கிளம்பிட்டா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் உங்களோட டோர் லாக் பண்ணிவிட்டு அப்படின்னு நீங்கள் தூங்க போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அப்படியே தான் அங்கே இருக்க லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே நீங்கள் உங்கள் பெட்டில் போய் படுக்கிறீங்க நிம்மதியாக. ஸோ அப்படியே நீங்கள் தூங்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்போ அப்படியே ஒரு டைம் 12 o'clock மேலே உங்கள் வீட்டில் என்னமோ சவுண்ட் கேட்குது. நீங்கண்ணா என்ன சவுண்டாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு லைட்டாக ஏந்திரிக்கிறீங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் அங்கேயும் படுத்துட்டீங்க. இப்போது நைட் ஒரு 1 o'clock போல் அந்த டைம் போல் உங்களுக்கு ஒரு கனவு வருது. வயன் எனக்கு காப்பாற்றுவான் அப்படின்ற மாதிரி யாரோ ஒரு பர்சன் உங்கள் கனவில் வந்து எனக்கு காப்பாற்றுவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்குலாம் எனக்கு செம பயமாயிடுச்சு. டக்குன்னு ஏஞ்சிக்கிறீங்க. உங்களுக்கு அப்படியே மூச்சு வாங்குது. பக்கத்தில் வாட்டர் பாட்டில் இருக்குது. ஸோ அப்படியே தண்ணி எடுத்து குடிச்சிட்ருக்கீங்க. உங்களுக்கா செம பயமாக இருக்குது. இப்போ நீங்கள் யார் இது, யார் என் கனவில் வந்து காப்பாற்றுங்கன்றாங்க, இந்த வாய்ஸ் எங்கே கேட்ட மாதிரி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் அப்படி தான் இப்போ அப்படி தூங்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்போ டைம் ஒரு 3 o'clock போல். ஸோ நீங்கண்ணா நல்லா தூங்கிட்டுருக்கீங்க பீஸ்ஃபுல்லாக. ஸோ அப்போ அப்படியே தான் உங்கள் கனவில் சம்திங் ஹாரராக தெரியுது. ஸோ லைக் டீமன்ஸ் அந்த மாதிரி தான். ஸோ நீங்கண்ணா அது டீமன்லாம் நீங்கள் உங்களுக்கு தெரியல, பட் ஆனால் ஹாரரான ஒரு உருவம் அப்படி உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிது. டக்குன்னு ஏஞ்சிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு இப்போ தூக்கமே வரல, ஏன்னா இதே மாதிரி 3 தாட்டி உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு தூக்கமே வரல. நீங்கள் ஏஞ்சிக்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு உங்கள் ரூமில் இருக்க ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணுறீங்க. அப்படி சில்லுன்னு காற்று வருது. அப்படியே தான் லைட்டாக சூரியன் ரைஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்படி சன் மேலே வந்துகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் அதே தான் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு தூக்கம் வரல, ஏன்னா உங்களுக்கு என்னன்னு தெரில, அந்த நைட் ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு மாதிரி ஹாரராகவே இருந்திருக்கும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே தான் விண்டோவில் இருக்க அந்த சன் ரைஸ் ஆகிட்டே இருக்குது. அப்படியே லைட்டாக வெளிச்சம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அப்படியே தான் அதையே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ டைம் 6 o'clock போல். அதை நினச்சே நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ இப்போ அப்படியே தான் காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. டக்குன்னு நீங்கள் ஏஞ்சிக்கிறீங்க. யார் அப்படி சொல்லிட்டு நீங்களும் இப்போ அப்படியே தான் சரி சொல்லிட்டு டோர் பக்கம் போகிறீங்க. ஸோ நீங்கள் அப்படியே தான் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா அது பால்கார அங்கிள் தான். எப்பயும் உங்கள் வீட்டுக்கு வந்து தருவார். அதாவது நீங்கள் ரெண்ட் இருக்கீங்களா, ஸோ அந்த வீட்டுக்கு வருவார் எப்பயும். இப்போ நீங்கள் அண்ணா நீங்களா, நான் பயந்துட்டேண்ணா அப்படின்ற மாதிரி நீங்களும் அப்படியே பால் வாங்கிக்கிறீங்க அவங்கக்கிட்டேருந்து. அவங்களும் என்ன வாயின்மா இன்னைக்கு மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு அந்த அண்ணா சொல்கிறாங்க. எனக்கா எனக்கு ஒன்றும் இல்லைண்ணா அப்படின்றீங்க.
சரிம்மா அப்படி சொல்லிட்டு அவரு கிளம்பிட்டாரு. அவருக்கே வினோதமா இருக்கு. எப்பயுமே நீங்க சிரிச்ச முகத்தோட அந்த அங்கிள்ட்ட இருந்து பால் வாங்கிப்பீங்க. ஸோ இப்போ என்னன்னா ஒரு மாதிரியா இருக்கீங்கல்ல. கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கீழே பிளாக் கலர்ல ஆயிடுச்சு உங்களுக்கு. ஏன்னா நீங்க தூங்கியிருக்கவே மாட்டீங்க நைட் ஃபுல்லா. ஸோ அதனால கண்ணுக்கு கீழே அப்படியே கருப்பா இருந்திருக்கும். ஸோ அதனால தான் அந்த அண்ணன் அப்படி கேட்டிருப்பாரு. இப்போ நீங்க அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே டீ போட்டு குடிச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நேற்று நைட்டு வந்த கனவு தான் அப்படியே உங்களுக்கு திரும்ப திரும்ப வருது. அதாவது மைண்டுக்கு வருது. ஸோ உங்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியல. யாரோ காப்பாத்துங்கன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்னுமே ஸ்கேரியாக இருக்குது. ஸோ அப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ ஆஃபீஸ்க்கு போகணும்னு சொல்லிட்டு அப்படி தான் கிளம்பிட்டு இருக்கீங்க. ஸோ அதை பற்றிலாம் மறந்துட்டு இப்போ நீங்கள் அப்படி தான் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ அப்படி தான் நீங்களும் கிளம்பி போய் ஆஃபீஸ்க்கு வந்துட்டீங்க. ஸோ சிஓவும் நிறைய ஒர்க்லாம் கொடுக்குறாரு. ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஜாக் கேட்குறாரு, வயன் என்ன நீங்கள் நேற்று நல்லா தூங்கலையா அப்படின்னு நம்ம ஜாக் கேட்குறாரு. நீங்களும் இல்லையே நான் நல்லா தூங்கினேனே ஜாக், ஏன் கேட்குறீங்க அப்படின்னு நீங்களும் கேட்குறீங்க. இல்லை கண்ணு கீழே இவ்வளோ கருப்பாக இருக்கே அதான் கேட்டேன் அப்படின்னு ஜாக் சொல்கிறாரு. அது அப்படி சொல்லிட்டு உங்கள் கண்ணு டச் பண்ணுறீங்க. அப்படியே அங்கே ஒரு மிரர் இருக்கும். அதை அப்படியே வச்சு பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் கண்ணு கீழே அவ்வளோ கருப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் நைட்டு ஒரு 3 மணி நேரம் அப்படியே அந்த சூரியனே பார்த்துட்டு இருந்திருப்பீங்களா. ஸோ அதனால தான் உங்களுக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கு கண்ணு கீழே எப்போ வரும் ஜாக் அதான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவரு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவர் ஒர்க் கண்டினியூ பண்ணுறாரு. இப்போ நீங்களும் உங்கள் ஒர்க்கை கண்டினியூ பண்ணுறீங்க. ஸோ அப்படி தான் ஒரு ஃபோன் கால் பார்த்தா ரியா கிட்ட இருந்தான். ஸோ ரியா கிட்ட கொஞ்ச நேரம் பேசுகிறீங்க. அப்புறம் உங்கள் ஒர்க் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ரியாவுக்கு வந்து ஒர்க் யூஎஸில் தான் இருந்திருக்கும். ஸோ இப்போ அவள் வந்து உங்கள் வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ இப்போ நீங்கள் அப்படி தான் அவகிட்ட ஃபோன் பேசிட்டு அப்படியே வச்சுட்டு இப்போ நீங்கள் உங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு ஈவினிங் டைம் போல் அப்படி தான் டாக்ஸி புக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் நேராக உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் நடந்து போகல, இந்த தடவை டாக்ஸியில் போகிறீங்க. அப்பயும் உங்களுக்கு அந்த நைட்டு வந்துச்சுல்ல அந்த கனவு, அதுதான் ஞாபகம் வருது. என்னது இது, ஏன் நமக்கு இது வருது? சரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தான் டாக்ஸியை புக் பண்ணிருப்பீங்களா. ஸோ அந்த டாக்ஸி வழியாக அப்படியே நீங்கள் சர்ச்சுக்கு போகிறீங்க. ஸோ அங்கே சர்ச் அங்கே நிறையா இருக்கும். ஸோ அங்கே தான் போய் எப்படி ஒரு ப்ரேயரை போட்டுட்டு அப்படின்னு நீங்கள் நேராக உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குது. ஸோ அகெயின் 12 o'clock திரும்ப உங்களுக்கு ஒரு சவுண்டு கேட்குது. ஸோ நீங்கள் இதை தட்டி போய் பார்த்துருவோன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே அப்படியே போகிறீங்க. அப்போ உங்களுக்கு எதுவுமே தெரியல. ஸோ அப்படியே நீங்கள் லைட் போடுறீங்க. பார்த்தா எதுவுமே இல்லை. என்ன சவுண்டாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு அப்படியே தான் நீங்கள் அப்படியே சரி ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு அகெயின் ஒரு மாதிரி சவுண்ட் கேட்குது. என்னடான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அப்படியே ஒரு பூனை என்னமோ பண்ணிகிட்ருக்கு. ஸோ அந்த பூனை பார்க்குறீங்க. அது ஒரு பிளாக் கலர் பூனை. அது உங்களே ஒரு மாதிரி டெரராக பார்த்துட்டு அப்படியே விண்டோ வழியாக ஜம்ப் பண்ணிட்டு போகுது. பார்த்தா நீங்கள் விண்டோ க்ளோஸ் பண்ணல. ஸோ அந்த விண்டோ அப்படியே டப் டப் அடிச்சுட்டு இருந்திருக்கும். இந்த பூனை உள்ளே வந்திருக்கும். ஸோ அதனால தான் அந்த சவுண்ட் கேட்டிருக்கோம். இப்போ நீங்கள் பூனையா நான் கூட பயந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு இப்போ நீங்கள் அந்த விண்டோ அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் உங்கள் ரூமில் போய் தூங்குறீங்க. ஸோ அகெயின் 1 o'clock மறுபடியும் உங்கள் வீட்டுக்குள்ளே அந்த சவுண்ட் கேட்குது. என்னடா அந்த டைம் வந்து இமேஜினேஷனில் ஒன்றும் வரலேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஹாப்பியாக தூங்கியிருப்பீங்க. பார்த்தா உங்கள் வீட்டுக்குள்ளே சவுண்ட் கேட்குது. உங்களுக்கா இங்கே கை கால் ஓடலை. ஸோ நீங்கண்ணா என்னது இது, ஏன் இந்த மாதிரி கேட்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் அப்படியே தான் அகெயின் ஹாலில் போய் நிற்கிறீங்க. பார்த்தா ஒரு க்ரீப்பியான ஒரு பிளாக் கலர் உருவம் பேக் சைடாக திரும்பி நின்றுட்டுருக்கு. உங்களுக்கா ஒன்றும் புரியல, யார் நீ அப்படி கேட்குறீங்க. இப்போ அந்த உருவம் அப்படி உங்களை பார்த்து டேர்ன் பண்ணுது. ஸோ அது பார்க்க அப்படியே டீமன் மாதிரி இருக்குது. ஸோ அப்படி ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி டெரராக லைக் ஒரு மாதிரி பிளாக் கலர் உருவம் தான். ஸோ நீங்கள் அதை பார்க்குறீங்க. லைக் அதுக்கு கை கால்லாம் இருக்குது, ஹியூமன் போல தான் இருக்குது. பட் ஆனால் அது ஒரு டீமன். நீங்கள் அப்படியே அதை கிட்ட போகிறீங்க. ஆனால் இந்த அளவுக்கு பயமாக இருக்குது. சரி என்னன்னு சொல்லிட்டு அப்படி கிட்ட போனால் அதோட ஃபேஸ் அது காட்டுது. அப்படியே நீங்கள் ஷாக்கில் இருக்கீங்க. அவ்வளோதான் உங்களுக்கு. யார் நீ, என்ன வேணும் உனக்கு அப்படிங்கீங்க. அப்படியே லைட் ஆன் பண்ணா அந்த டீமன் அப்படியே மறைஞ்சிருது. உங்களுக்கா ஒன்றும் புரியல. ஓ லைட் இருந்தா இந்த டீமன் வராதா, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு சம்திங் என்னென்னமோ தோணுது. ஆனால் என்னன்றது உங்களால் கரெக்டாக கெஸ் பண்ண முடியல. டக்குன்னு நீங்கள் உங்கள் ஃபோனில் இன்டர்நெட்டில் இதை பற்றி கேட்குறீங்க. ஸோ டீமன்ஸ்க்குனா லைட்ஸ்னால் சுத்தமாக பிடிக்காது. என்றைக்குமே டீமன்ஸ் டார்க்கான டைமில் மட்டும்தான் வரும், டார்க்காக இருக்கிற ரூமில். ஸோ அந்த டைமில் தான் டீமன்ஸ் வரும், இல்லைனா மார்னிங் வரலாம்ல. ஸோ அதனால தான் நம்ம வயன் வீட்டில் இப்போ அந்த டீமனை வயன் பார்த்துட்டு அவளுக்குலாம் ஒரு மாதிரியாக இருக்குது. என்னது நீங்கள் நடக்குது, நான் ரெண்ட் எடுத்து ஒரு 1 monthக்கு இல்லை 2 months தான் இருக்கும். ஆனால் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு உங்களுக்குள்ளே செம திங்கிங். ஸோ நீங்கண்ணா அகைன் தண்ணி எடுத்து குடிக்கிறீங்க. உங்களுக்குலாம் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் தூங்க போயிட்டீங்க. ஏன்னா உங்கள் வீட்டுக்குள்ளேயே நீங்கள் டீமனை பார்த்துருக்கீங்கள. ஸோ உங்களுக்குலாம் பயமாக இருக்குது. இப்போ நீங்கள் உங்கள் ரூமில் போய் அப்படியே உட்காடுறீங்க. பெட்ஷீட்டை ஃபுல்லாக போத்திக்கிட்டு அப்படியே நீங்கள் உட்காந்துருக்கீங்க. இந்த விஷயத்த ரியாட்ட சொல்லாமா? இல்லை வேணாம்
அவள் பயந்துருவா, சொல்ல வேணாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தான் தூங்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஆனால் உங்களுக்கு தூக்கம் வரல. ஸோ அகெயின் உங்கள் கண்ணில் கீழே அப்படியே பிளாக் கலரில் வந்துடுது. ஸோ அப்படியே மிரரை பார்க்குறீங்க, பார்த்து அப்படியே பிளாக்காக இருக்குது உங்கள் கண்ணே. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி டயர்டாக இருக்கீங்க. ஸோ அதனால் நீங்கள் ஆஃபீஸ் போகலை. ஸோ இன்றைக்கி லீவ் கேட்டிருக்கீங்க உங்கள் சிஓட்ட. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவர் லீவ் கொடுத்துட்டாரு. உங்களுக்காக இங்கே போர் அடிக்குது வீட்டில் இருக்கவே. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டிவிலாம் பார்க்குறீங்க. இருந்தாலும் நேற்று நைட்டு நடந்ததுலாம் உங்களுக்கு அப்படியே மெமரிஸாக வர்றதுனால ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சரி கொஞ்சம் மெடிடேஷன் எடுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே மெடிடேஷன் எடுத்துகிட்டு இருக்கீங்க உங்கள் வீட்டில் உட்காந்துட்டு. ஸோ அப்படி தான் மெடிடேஷன் எடுத்துகிட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே மெடிடேஷன் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது சரின்னு சொல்லிட்டு கார்டன் சைட் போகிறீங்க. ஸோ அப்படி தான் அங்கே இருக்க ஃப்ளவர்ஸ் கூட அப்படியே உட்காந்துட்டு அப்படி பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படி தான் டைமில் போயிட்டு இருக்கு. அகெயின் ஈவினிங் ஆகுது. ஸோ அப்படியே நைட் ஆகுது. உங்களுக்கா பயமாக இருக்குது. இப்போ நைட்டு தூங்க போனாலே உங்களுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா நைட் டைம் தான் டீமன்ஸ் வருவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சரி ஓகே இந்த வாட்டி தூங்கக்கூடாது சொல்லிட்டு முடிவு பண்ணுறீங்க. ஸோ தூங்கினா தானே டீமன் வராங்க. தூங்காமல் லைட் போட்டே இருப்போம்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் ஃபுல்லாக லைட் போட்டிங்க. ஸோ இப்போ அப்படி தான் ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் தூங்க ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஏன்னா ரொம்ப டயர்டாக இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ அப்படியே தூங்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்போ அப்படியே உங்கள் இமேஜினேஷனுக்குள்ளே நம்ம ஜிம்மன் வராரு. ஜிம்மன் பார்க்க அப்படியே ஒரு மாதிரி க்ரீப்பியாக ஒரு மாதிரி டீமன் மாதிரி இருக்காரு. ஸோ அப்படியே அவர் வயன் என்னை காப்பாற்று வயன் அப்படின்னு ஜிம்மன் சொல்கிற மாதிரி இருக்கு. நீங்கண்ணா டக்குன்னு ஏஞ்சிக்கிறீங்க. ஜிம்மன் அப்படின்னு ஏஞ்சிக்கிறீங்க. அவ்வளோதான் உங்களுக்கு என்ன கனவுல ஜிம்மன் வராரு. என்ன இருக்கும் ஜிம்மன் ஐயோ அப்படின்ட்டு உங்கள் தள்ள கை வச்சு அழ ஆரம்பிச்சிடுறீங்க. ஆனால் ஜிம்மனோட உருவம் பார்க்க அப்படியே டீமன் மாதிரி தான் இருந்திருக்கும். லைக் க்ரீப்பியாக ஹாரராக இருந்திருக்கும். மூஞ்செல்லாம் சதஞ்ச மாதிரி ஒரு மாதிரி தான் இருந்திருக்கும். பட் ஆனால் வாய்ஸ் மட்டும் ஜிம்மனோட வாய்ஸ் தான். ஸோ உங்களுக்கா பயமாக இருக்குது. இல்லை அது ஜிம்மனாக இருக்க வாய்ப்பு இல்லை. என் ஜிம்மன் அப்படி இருக்க மாட்டான். யாரும் இது பண்ணுறாங்க. அது யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இல்லை அது ஜிம்மனாக இருக்க வாய்ப்பு இல்லை. சரி டீமன்ஸை அழிக்கிறத பற்றி இன்டர்நெட்டில் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தான் உங்கள் ஃபோனை ஸ்க்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. உங்கள் வீடு இப்போ லைட்ஸ் ஆனில் இருக்கனால டீமன் அன்றைக்கி ஃபுல்லாக வந்திருக்காது. ஸோ நீங்கண்ணா அப்படி தான் ஸோ டீமன்ஸ் எப்படி அழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணுறீங்க. பட் ஆனால் எதுவுமே பாசிபிள் கிடையாது. எல்லாருமே டீமன் அழிக்கிறத பற்றி ட்ரிக்ஸ் தான் சொல்லித்தராங்க தவிர அதுக்கான ஆள் அப்படி கிடைக்கவே இல்லை. ஸோ நீங்கண்ணா உங்கள் மாதிரி சோகமாக இருக்கீங்க. அப்போது இதை அழிக்க முடியாதா? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எனக்கு ஒர்க் போகிறதுக்கு இந்த இடம் தான் ஈஸியாக இருக்குன்னு பார்த்து நான் ரெண்ட் எடுத்தா. ஆனால் இந்த வீட்டில் இவ்வளோ க்ரீப்பியாக இருக்கு. என்ன பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தான் அந்த ஹவுஸ் ஓனர்கிட்டையும் அப்படியே மார்னிங் போல் பேசுகிறீங்க. ஆனால் அவருக்கு இதை பற்றி அவருக்கு ஒன்றுமே தெரியல. ஸோ அதனால அவர் அப்படியே சைலண்ட்டாக இருக்காரு. அவருக்கு நான் என்ன சொல்கிறதுனே தெரியல. நீ எதாவது கனவு கண்டிருப்போம்மா அப்படின்னு என்னமோ சொல்லிட்டு அவர் போயிடுறாரு அந்த ஹவுஸ் ஓனரும். உங்களுக்கா இங்கே ஒன்றும் புரியல. இப்போ ஹவுஸ் ஓனர் ஒரு வார்த்தை கேட்குறாரு. இல்லைனா வீடு காலி பண்ணிட்டு கிளம்புமா அப்படின்ற கேட்குறாரு. ஆனால் உங்களுக்கு ஒர்க் போகிறதுக்கு இந்த இடம் தான் கரெக்டான இடம். ஸோ நீங்கள் நிறைய ஹவுஸ் தேடி இருப்பீங்க. பட் ஆனால் எந்த ஹவுஸுமே கிடச்சிருக்காது. இந்த ஹவுஸ் தான் ஃபைனலி கிடச்சிருக்கும். இப்போ அதே விட்டு போனால் உங்களால் கண்டிப்பாக ஒர்க் போகிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்குன்னு சொல்லிட்டு இல்லைண்ணா பரவாயில்ல நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்றீங்க. இப்போ அந்த ஹவுஸ் ஓனர் சரிம்மா ஏதாவது இஷ்டம் ஏதாவது ஒன்றா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. ஸோ அவர் தலையில் கை வச்சுட்டு யாருமா இந்த பொண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு அவரு கிளம்பியிருப்பாரு. உங்களுக்காக இங்கே செம பயமாக இருக்குது இந்த வீட்டில் இருக்கிறதுக்கே. ஸோ நீங்கள் சரி சர்ச்சுக்கு போனால் கண்டிப்பாக ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சர்ச்சில் போய் ப்ரேயர்லாம் பண்ணுறீங்க. ஸோ அப்படி தான் வேலைக்கு போகிறீங்க. ஸோ வேலைக்கு போகிற டைம் அப்படியே நீங்கள் திரும்ப வீட்டுக்கு அப்படியே வரீங்க. ஸோ அப்போ அப்படியே தான் நம்ம ரியா அப்படியே கெஃபேல இருப்பா. ஸோ அவள் அவங்கள பார்த்துட்டு ஏ வயன் அப்படி சொல்லிட்டு கத்திட்டே பின்னாடி வரா. நீங்கள் யார்கிட்டையும் பேசல சைலண்டாக போகிறீங்க. ஏன்னா உங்களுக்கு இன்னுமே அந்த டீமன்ஸை பற்றி இன்னும் ஒன்றும் தெரியலல்ல. ஸோ உங்களுக்கு அது மாதிரி சேடாக இருக்குது. இப்போ நைட்டு போனாலும் கண்டிப்பாக அந்த டீமன் நம்மளை வந்து ஏதாவது டார்ச்சர் பண்ணும், நம்ம தூங்க விடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி சேடாக இருக்கீங்க. ஸோ ரியா உங்களை 3 டேஸாக பார்க்கவே இல்லை. ஸோ இப்போ அப்படி தான் ரியா பார்க்குறா. உங்கள் கண்ணு கீழே அவ்வளோ டார்க் சர்க்கிள்ஸ் அப்படி பிளாக்காக இருக்குது. ஏ வயன் என்னடி இது? நான் ஊர்லேருந்து வந்தப்போ இந்த மாதிரிலாம் இல்லையே, என்னாச்சு வயன் அப்படின்னு அவள் கேட்குறா. நீங்கள் ஏய் அது ஒன்றும் இல்லை ரியா, தூக்கம் இல்லடி கொஞ்சம் ப்ராஜெக்ட் அது இதுன்னு அதான். ஏய் என்ன சொல்கிற? ப்ராஜெக்டை நீ கரெக்டாக அங்கேயே முடிச்சிடுவல்ல? இல்லை வயன் உனக்கு என்னமோ இருக்குது. இங்கே பார் ரியாட்ட சொல்ல மாட்டியா அப்படி ரியா கேட்குறா. நீங்கண்ணா இல்லை ரியா ஒன்றும் கிடையாது போ. என்னடி ஜிம்மன் ஞாபகமா அப்படின்னு அவள் கேட்குறா. இங்கே பாரியா அவனெல்லாம் நான் மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. என்னை தேடி அவன் வரவே இல்லை. கம்முனு போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் போகிறீங்க. ஏய் வயன் சாரிடி சரி வா ஒரு காஃபி குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு அவள் கூப்பிட்றேன். இல்லை ரியா இல்லை நான் போகிறேன்
அப்படி சொல்லிட்டு நீங்கள் மட்டும் அப்படியே நடந்து போகிறீங்க. ஏன்னா உங்களுக்கு இப்போ ஜிம்மன் ஞாபகம் வந்துருச்சு. ஸோ அதனால் நீங்கள் அப்படியே தான் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கீங்க. ஸோ நேராக இப்போ உங்கள் வீட்டுக்கு வரீங்க. ஸோ ஜிம்மன் கூட இந்த மெமரிஸ்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருது. அப்படியே உங்கள் கண்ணில் டீயர்ஸும் வருது. ஸோ ரியாவும் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துருப்பா. அதுக்கப்புறம் அவளுக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிட்டா. ஸோ நீங்கள் அப்படியே தான் உங்கள் வீட்டுக்கு வரீங்க. வீட்டுக்கு வந்து ஷோபாவில் உட்காரீங்க. அப்படி ஜிம்மன் தாட்ஸ், ஜிம்மன் உங்களை எப்படிலாம் லவ் பண்ணா, நீங்கள் ஜிம்மனை எப்படி லவ் பண்ணீங்க, ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் வருது. ஸோ அப்படி நீங்கள் உங்கள் கண்ணில் டீயர்ஸ் மட்டும் ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே தான் அதில் வைப் பண்ணிவிட்டு சரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அப்படி குக் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே தான் ஒரு நைட் டைம் போல் ஆகுது. நீங்கள் அப்படியே தான் உங்கள் வீட்டில் எப்பயும் போல் லைட்ஸ்லாம் ஆன் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ அப்படியே நீங்கள் ஸ்லீப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் கனவுல அகெயின் ஜிம்மன் வரான். வந்து வாயன் எனக்கு காப்பாற்றுவான் அப்படின்றான். நீங்கள் டக்குன்னு ஏஞ்சிக்கிறீங்க. ஸோ ஏஞ்சி பார்த்தா ரூமில் இருக்க எல்லா லைட்ஸும் ஆஃபில் இருக்குது. பார்த்தா கரண்ட் ஆஃப். ஐயோயோன்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறீங்க. ஸோ அங்கே ஒரு டீமன் உங்களே ஒரு மாதிரி பார்க்குது. நீங்கண்ணா யார் நீ, ஏன் வீட்டில் வந்து இப்படி என்ன டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு நீங்கள் கத்துறீங்க. ஸோ டக்குன்னு டார்ச் லைட் பக்கத்தில் இருக்கு, அதை வச்சு அடிக்கிறீங்க. ஸோ அப்படி ஃபேஸை பார்க்குறீங்க. பார்த்தா அந்த டீமன் வேற யாரும் இல்லை, நம்ம ஜிம்மன் தான். ஸோ உங்களுக்கு செம்ம ஷாக்கு. அப்படியே அவன் பிளாக் கலர் சூட் போட்டுக்கிட்டு அப்படியே உங்களே ஒரு டெரராக பார்க்குறான். அப்படியே அவனுக்கு காலே கிடையாது. அவன் ஆகாயத்தில் அப்படியே பறந்துட்டு இருக்கான். நீங்கள் ஜிம்மனை பார்த்து செம்ம ஷாக்கில் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. ஜிம்மன் அப்படி கிரீப்பியாக சிரிக்கிறான். வாயன் உன்னால் தப்பிக்க முடியாது அப்படின்னு ரொம்ப கிரீப்பியாக சொல்கிறான். நீங்கள் அப்படி தான் ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க உங்கள் வீட்டிலேருந்து. ஸோ நேராக நீங்கள் எங்கே போயிருக்கீங்கன்னா அந்த சர்ச் கிட்ட அப்படியே போய் நிற்கிறீங்க. ஸோ அப்படியே சர்ச் முன்னாடி நிற்கும் போது அந்த டீமனால் சர்ச்சுக்குள்ளே உள்ள என்ட்ரு ஆக முடியல. இப்போ அப்படியே ஜிம்மன் இப்போ தப்பிச்சிருக்கலாம், ஆனால் அகெயின் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் அப்படியே வவ்வாலா மாறி அப்படியே பறந்து போச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே தான் சர்ச்சில் அங்கே நிறையா வந்து சேர்ஸ்லாம் போட்டிருப்பாங்களே, ஸோ அங்கே உட்காந்து ப்ரே பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ உங்கள் அழுக சவுண்டை கேட்டுட்டு ஒரு ஃபாதர் வராரு. அவர் பார்க்குறீங்க. இப்போ அப்படியே ஃபாதர் உங்கள் தலையில் கை வச்சு அப்படி பிளஸ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே ஃபாதரை பார்க்குறீங்க. என்னாச்சுமா, ஏன் நீ அழுதுட்ருக்க அப்படி ஃபாதர் கேட்குறாரு. ஃபாதர் எனக்கு என் வீட்டில் இருக்க எனக்கு பிடிக்கல ஃபாதர், என்னன்னு தெரியல ஃபாதர். என் கனவுல என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஜிம்மன் வரான். அவனை நான் அவ்வளோ லவ் பண்ணேன். அவன் இப்போ எங்கே இருக்கான்னு தெரியல. ஆனால் என் முன்னாடி இப்போ டீமன் மாதிரி நிற்கிறான். எனக்கு புரியல. அதே மாதிரி என் வீட்டில் என்னென்னமோ ஹாரர் நடக்குது ஃபாதர் அப்படின்னு நீங்கள் அழுகுறீங்க. ஃபாதருக்கு ஒன்றும் புரியல. இப்போ அப்படியே அவர் என்னது டீமனா, சரி அழாத, அழுக நிறுத்திட்டு இப்போ என்னாச்சுன்னு சொல்லு, என்னால் முடிஞ்சதை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் அந்த ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு கனவு வந்திருக்குல்ல, அதுலேருந்து இன்னைக்கு நடந்த வரைக்கும் இப்போ ஜிம்மன் வந்துட்டு போயிருப்பான்ல, ஸோ அது எல்லாமே சொல்லிட்டு இருக்கீங்க. அவரும் பார்க்குறாரு. சரி அழாத, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஃபாதர், ஆமாம் உனக்கு இந்த கனவு எத்தனை நாளாக வந்துட்டு இருக்கு அப்படின்னு அவர் கேட்குறாரு. நீங்களும் அப்படியே சொல்கிறீங்க, ஒரு 3 டேஸாக 4 டேஸாக வந்துட்டுருக்குன்னு சொல்கிறீங்க. ஆ லைட் போட்டால் அதுக்கு பிடிக்க மாட்டேங்குது கரெக்டா அப்படி கேட்குறாரு. ஆமாம் ஃபாதர், லைட் போட்டால் என் வீட்டுக்கு வரல. இன்றைக்கின்னு பார்த்து கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. அதனால தான் அந்த டீமன் என் வீட்டுக்கு வந்து என்ன இந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுச்சு. நானும் பயந்து சர்ச் வரைக்கும் வந்துட்டேன். எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க ஃபாதர். 4 நாளாக நான் தூங்கவே இல்லை. இந்த டீமனால் என்னால் முடியல அப்படின்னு நீங்கள் அழறீங்க. ஃபாதர் பார்க்குறாரு. இதே மாதிரி எனக்கும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே அழுகி கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே ஃபாதரை பார்க்குறீங்க. அப்படியே கண்ணில் டீயர்ஸ் வருது. அப்படியே நீங்கள் ஃபாதரை பார்க்குறீங்க. அவரும் அப்படி ஸ்டோரி சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு. டீமன்ஸ் யாரும் இல்லை, இந்த டீமன்ஸ் எல்லாருமே ஒரு ஈவில் ஸ்பிரிட்ஸ். அதாவது டீமன்ஸ்லே நிறைய வகை இருக்குது. பியூரான சோல் அண்ட் ஈவிலான சோல். பியூரான சோல்ஸ் எல்லாமே ரொம்ப பவர் அதிகம். ஈவிலான சோலுக்கு அல்ட்ரா பவர் இருக்கும். பட் ஆனால் அவங்களால அது அவ்வளோ சீக்கிரம் யூஸ் பண்ண முடியாது. அவங்க அதுக்கு நிறைய விஷயம் பண்ணணும். அதனால் அவங்களுக்கு பவர் வேணும்னா, அதாவது அந்த ஈவில் சோல்ஸ்க்கு வந்து பவர் வேணும்னா, அந்த டெவிலான டீமன்ஸ்க்கு பவர் வேணும்னா, அவங்க பியூரான சோல்ஸ், ரொம்ப ட்ரூவான சோல்ஸை எடுத்து அவங்க கட்டுப்பட்டுக்கு கொண்டு வந்து அவங்கள கெட்டவங்களாக்கி அவங்கள்ட்ட இருந்து எல்லா பவரையும் வாங்கி
அவங்கள கெட்ட டீமனாக மாற்றி, அதாவது அவங்களோட அடிமையாக மாற்றி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அடிமையானாங்கள அந்த டீமன்ஸ் அவங்க எல்லாரும் பியூரான சோல்ஸ் இருக்க எல்லா மனுஷங்களையும் சாவடிச்சு அவங்களோட பவர் எல்லாத்தையும் எடுத்து அவங்க பெரிய ஆளாயிடுவாங்க. இதுதான் டீமன்ஸோட ஒர்க், இதுதான் பண்ணுவாங்க அப்படின்னு ஃபாதர் சொல்கிறாரு. அப்போ ஏன் என் ஜிமனுக்கு இந்த மாதிரி? ஜிமன் ஒரு ட்ரூவான சோல், அவன் ஒரு பியூரான சோலாக இருந்திருக்கான். அவன் செத்தது சரியான முறையில் சாகலை, யாரோ ஏதோ பண்ணனால்தான் ஜிமன் செத்துருக்கான் அப்படின்னு ஃபாதர் சொல்கிறாரு. நான் வேணா ஒரு குட்டி கதை சொல்கிறேன். என் பையனுக்கும் இதே மாதிரி தான் நடந்துச்சு. அவன் கதையை கேட்டால் உனக்கு இந்த டீமன்ஸை பற்றி புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஃபாதர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சரி வாங்க மிஸ், நம்மளும் போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ என்ன இருக்குன்னா, நம்ம ஃபாதரோட பையன் ரொம்ப குட்டி பையன்தான். ஸோ அவன் விளையாண்டே இருந்திருப்பான். டக்குன்னு அவன் ஏதோ ஒரு லேக்கில் விழுந்திருப்பான். ஸோ அவன் காப்பாற்றுங்கன்னு எல்லா மக்கள்கிட்டையும் கேட்டிருப்பான். பட் ஆனால் யாருமே கண்டுக்காமல் போயிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவன் ரொம்ப ஒரு மாதிரி டீப்பாக அந்த தண்ணிக்குள்ளே விழுந்து ரொம்ப முழுங்கி இறந்துருப்பான். யாருமே அவனை பார்க்கல. ஸோ அப்படி என்ன ஆயிருக்குன்னா, அந்த ஃபாதரோட பையன் அப்படி அங்கே முழுங்கி இறந்துருப்பான். ஸோ அவன் இறந்தது கூட தெரியாமல் ஃபாதர் தேடிட்டு இருந்திருப்பாரு. ஸோ அப்போது அங்கே ஒரு டீமன் என்ன பண்ணியிருக்குன்னா, அந்த குழந்தையோட பியூரான சோலை எடுத்துகிட்டு போய் அதை டீமனாக மாற்றி ஃபாதரை டார்ச்சர் பண்ண வச்சுருக்கோம். ஏன்னா ஃபாதரோட பியூரான சோல் எடுத்து அது பவர்ஃபுல் ஆக்கிக்கலான்னு சொல்லிட்டு தான். ஸோ அந்த ஃபாதரோட பையன் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்திருப்பான். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபாதருக்கே தெரிய வந்துச்சு நம்ம பையன் லேக்கில் இறந்து கிடக்குறான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஃபாதர் போய் அந்த பையனோட அப்படியே அவனோட பாடியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதுக்கான ப்ராசஸ், அதாவது சமாதிலாம் பண்ணி, ஸோ அதுக்கான வேண்டிய ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணியிருப்பாரு. அவர் அவ்வளோ பண்ணியிருப்பாரு, நிறையா ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணி அது என்னென்னமோ பண்ணியிருப்பாரு. ஆனால் அவர் கனவுல அவர் பையன் இன்னுமே டெவில் மாதிரி லைக் டீமன் மாதிரி வந்து நின்று ஸோ அவரை ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃபாதர் என்ன ஆயிருப்பாருனா, அவர் நார்மலான ஃபாதராக தான் இருந்திருப்பாரு, அந்த பையனுக்கு ஒரு அப்பாவாக இருந்திருப்பாரு. ஸோ அப்புறமா அவர் என்ன ஆயிருப்பாரு, டோட்டலி அவர் கெட்டப்பை சேஞ்ச் பண்ணி ஒரு சர்ச்சுக்கு ஃபாதராக மாறியிருப்பாரு, டோட்டலி மாறியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் ஃபாதராக மாறி நிறைய விஷயம் பண்ணியிருப்பாரு. ஸ்டில் அவர் பையன் டீமனாக தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் என்ன பண்ணியிருப்பார்னா, இந்த டெவில்ஸ் எல்லாம் அழைக்கிற மாதிரி நிறையா பைபிள்லாம் படித்து அதெல்லாம் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த டீமன், அதாவது அவங்க பையனை எடுத்துகிட்டு போயிருக்குல்ல ஒரு டீமன், ஸோ அந்த டீமனே ஸ்ட்ரைட்டாக நம்ம ஃபாதர் கிட்ட வந்திருக்கோம். பக்கத்தில் அவர் பையன் ஒரு மாதிரி பியூரான சோல் அவங்க கையில் இருக்குது, அந்த டீமனோட கையில் இருந்திருக்கும். ஸோ இங்கே பாரு, என்ன அழிச்ச அவன் பியூரான பையனோட சோல் கிடைக்கவே கிடைக்காது, அழிச்சிருவேன் அப்படின்னு அந்த டீமன் சொல்லியிருக்கோம். ஸோ ஃபாதர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவர் நிறைய பைபிள்லாம் படித்து அந்த டீமனை கட்டுப்பட்டு, அதாவது ஒரு இடத்துல போட்டு அடைச்சிருப்பாரு. அதனால் அந்த டீமன் அழிஞ்சிருக்கும். அப்புறம் அப்படியே தான் சேர்த்து ஃபாதரோட பையனோட அந்த பியூரான சோல் அழிஞ்சிருக்கும். ஸோ இல்லைனா அந்த பியூரான சோல் அழியாமல் இருந்ததுன்னா அவரோட பையனை திரும்ப அவர் கொண்டு வந்திருக்கலாம் உயிரோட. பட் ஆனால் அவரால் கொண்டு வராமல் போயிருக்கோம். ஸோ அதனால் அவர் பையனை அவர் இழந்திருப்பார். ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் முடிவு பண்ணியிருப்பார் இதெல்லாம் எப்படி வந்து தடுக்கணும். ஸோ அதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிருப்பார், நிறைய பைபிள்லாம் படித்து அதுக்கு வேண்டிய மந்திரத்தெல்லாம் படித்து இந்த மாதிரி யாருக்காவது நடந்ததுன்னா, இந்த டீமன்ஸ் மூலிமா மனுஷங்க காயப்பட்டு நம்மக்கிட்ட வந்தாங்கன்னா இதை தான் நம்ம பண்ணணும்னு நினச்சிருப்பாரு. ஸோ அதே போல தான் நம்ம வாயனுக்கு நடந்திருக்கு. இப்போ வாயன் வந்து அந்த ஃபாதரோட இடத்துல இருக்கா, ஜிமன் அப்படி அந்த பையனோட இடத்துல இருக்கான். ஸோ இதுதான் ஃபாதர் சொல்லிட்டு இருக்காரு. சரி, இப்போது அவனோட ஜிமன், அது அவன் பாய் ஃப்ரெண்ட், அவன் எப்படியா இருந்தான் அப்படின்னு இப்போ அப்படியே தான் கேட்குறாரு. இல்லை, ஜிமன் செத்துருக்க மாட்டான், அவன் எப்படி சாக போகிறான். அவன் என்கிட்ட நான் என்னோட வேலைக்காக நான் வெளிநாட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனான். நான் கூட விளையாட்டா சொல்கிறான்னு நினச்சிட்டு அன்றைக்கி நைட்டோட நைட்டாக நான் என் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். எங்கள் அம்மா கூப்பிட்டாங்கன்னு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மார்னிங் போல் எப்பயும் போல் ஒரு பஸ் ஸ்டாப்பில் நானும் அவனை மீட் பண்ணுவோம். ஆனால் அன்றைக்கி அவன் வரல. அப்படி 1 வீக் போச்சு. அவன் போருக்கு போயிட்டான்னு நினச்சேன். ஆனால் இப்போ அவன் இறந்து போயிருக்கான்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை, ஜிமன் செத்துருக்க மாட்டான். வயன், இங்கே பாருமா, இறந்து போனாதான் சோல் இப்படி சுற்றும். அதுவும் இப்போ ஜிமனோட சோல் டீமன் கையில் இருக்குது. அதுவும் அவன் டீமனோட கட்டுப்பட்டில் இருக்கான். அதனால் அவனோட பியோரோட சோல் அழிக்காமல் கொண்டு வரணும்னா அதுக்கு நீ உன்னோட சோலை நீ கொடுத்து தான் அவனோட சோலை திரும்ப கொண்டு வர முடியும். அதுக்கு ஒரு கேம் இருக்குது. டீமன்ஸாக ஒரு கேம் உருவாக்கியிருக்காங்க. அந்த கேமில் நிறைய டீமன்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் நீ பாஸ் அவுட் பண்ணிட்டு தான் உன்னோட ஜிமனோட சோலை நீ திரும்ப கூப்பிட்டு வர முடியும். ஆக்சுவலி அந்த கேமில் நீ மட்டும்தான் விளையாட முடியும், வேறு யாரும் விளையாட முடியாது. சப்போஸ் அந்த கேமில் நீ தோத்துட்டனா ரியல் லைஃப்பில் நீ ஒன்றையே இழந்துருவ. அதாவது அந்த டீமன்ஸ்க்கு நீ கட்டுப்பட்டு உன்னோட பியூரான சோல் அப்படியே அழிஞ்சு போய் நீ இன்னும் டீமனாக மாறிடுவ. அதுக்கப்புறம் ஜிமன் அவனோட பவர் எல்லாமே
அதை டீமன் எடுத்துக்கிட்டு அந்த பியூரான சோலை அழிச்சிரும். இப்போ என்ன சொல்கிற வாயன், உன்னோட சோலை கொடுத்து தான் உன்னோட ஜிம்மனை நீ காப்பாற்ற முடியும். இப்போ வாயன் அப்படியே தான், அப்போது என் ஜிம்மன் எப்படி இறந்துருப்பான்? நீங்கள் சொல்கிறீங்களா ஜிம்மன் இறந்துருப்பான்னு? அப்போ எப்படி? அது உனக்கு தான் தெரியும் வாயன், எனக்கு தெரியாது. ஒருவேளை ஜிம்மனுக்கு ஏதாவது ஆக்சிடெண்ட், ஸோ நீயும் ஜிம்மனும் லவ் பண்ணீங்களா என்ன அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் ஆமான்றீங்க. லவ் பண்ணது உங்கள் ஃபேமிலி யாருக்கும் பிடிக்கல, மேபி ஜிம்மனை யாராவது பழி வாங்கினாலும் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு ஃபாதர் சொல்கிறாரு. இப்போ நீங்களும் என்ன சொல்கிறீங்க? என் ஜிம்மனை யாரா பழி வாங்கணுமா? இருக்காது ஃபாதர், ஜிம்மனை யாரோ கொண்டு இருப்பாங்க. அவன் ஆக்சிடெண்ட்டாக சாக மாட்டான், அவன் வண்டியும் அவ்வளோ வேகமாக ஓட்ட மாட்டான். இருக்காது, யாரோ ஜிம்மனை ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் மென்டலி ஒரு மாதிரி சொல்கிறீங்க. இப்போ அப்படி ஃபாதர், சரி சரி ஒன்றும் இல்லை, இங்கே பாரு அப்படி சொல்லிட்டு அவரும் என்னமோ மந்திரத்தெல்லாம் உங்களுக்கு போடுறாரு. ஸோ உங்களுக்கு லைட்டாக ரிலாக்ஸாக இருக்குது. ஸோ அப்படியே உங்களுக்கு கையில் என்னமோ கட்டுறாரு, ஒரு கயிறு மாதிரி. ஸோ இது கட்டினா டீமன்ஸ்லாம் உங்கள் கிட்ட வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா நீங்கள் 4 நாளாக தூங்கலை ஒழுங்கா. ஸோ அதனால தான் இப்போ நீ வீட்டுக்கு போ. இதுக்கப்புறம் அந்த டீமன்ஸ் உன் கனவுலையும் உன் வீட்டுக்கும் வராது. நான் ஒரு ஹோலி வாட்டர் தரேன், அது உன் வீட்டில் தெளிச்சு வை. டெய்லியும் காலையில் தெளிச்சிரு, அப்புறம் நைட்டு ஒன்ஸ் மோர் தெளிச்சிரு. அதுக்கப்புறம் அந்த டீமன்ஸால் உன் வீட்டுக்கு என்ட்ரி ஆகாது. ஸோ இந்த ஹோலி வாட்டரை தரேன், இது டெய்லியும் மார்னிங் தென் நைட் உன் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அப்படியே உன் ரூம்லேயே நிறையா தெளித்து வச்சிரு. அந்த டீமன்ஸால் என்ட்ரி ஆகவே முடியாது அப்படின்னு அவர் ஹோலி வாட்டர் கொடுக்குறாரு. ஸோ நீங்களும் அதை வாங்கிட்டு இப்போ நேராக உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. உங்களுக்கு செம்ம அழுக வருது, ஜிம்மன் இறந்துட்டான்ற மாதிரி ஃபாதர் சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போ அப்படியே நீங்கள் ஜிம்மனோட மெமரிஸ் நினைக்கிறீங்க. ஸோ அப்படியே ஒரு கபோர்டை திறந்தா ஜிம்மனோட ஃபோட்டோஸ், ஜிம்மனோட மெமரிஸ், நீங்கள் ஜிம்மன் ஒன்றா இருந்த பிக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்களும் ஜிம்மனும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க நீங்களும் ஜிம்மனும் எப்படிலாம் லவ் பண்ணீங்க அப்படின்ற ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கப்புறம் ஃபுல்லாக லவ்வாக தான் இருக்க போகுது. ஸோ ஓகே வாங்க போகலாமா? சரி வாங்க. ஸோ ஜிம்மன் அண்ட் வாயன் 2 பேருமே சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம ஜிம்மன் வந்து வாயனோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி தான். ஸோ சைல்ட்ஹுட்லேயே நம்ம வாயனும் ஜிம்மனும் ஒரே ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருப்பாங்க. ஸோ காலேஜ் போக போக ஜிம்மனுக்கு வாயன் மேலே நிறைய ஃபீலிங்ஸ் வந்திருக்கும். பட் ஆனால் அவன் வெளியே ஷேர் பண்ணியிருக்க மாட்டான். பட் ஆனால் அவன் வாயனை விட்டு பிரியவும் மாட்டான். ஏன்னா வாயனுன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வாயனும் யாரையும் லவ்லாம் பண்ணியிருக்க மாட்டான். நம்ம ஜிம்மன் தான் ஃப்ரெண்டா அப்படியே நம்ம வாயின் கூட எப்பயும் பத்தியில் இருக்கும் போது நிறைய பேர் தப்பாக தான் பேசுவாங்க. ஏன்னா இவங்க 2 பேர் லவ்வர்ஸ் அப்படின்லாம் தப்பாக பேசுவாங்க. அதெல்லாம் நம்ம வாயினும் ஜிம்மனுக்கு கேரே பண்ணிக்க மாட்டாங்க. 2 பேருமே ஒன்றா தான் இருப்பாங்க 2 பேருமே. ஸோ 2 பேரும் ரூம்லாம் எடுத்து தங்கிறது. ஸோ பாய்ஸ் ஹாஸ்டல் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் மாதிரி தனித்தனியாக தான் இருக்கும். ஸோ இருந்தாலும் மார்னிங் போல் நம்ம ஜிம்மன் எப்பயும் வாயின் கூட தான் போவான். ஸோ வாயனுக்கு ஃப்ரெண்டு தான் நம்ம ரியா மட்டும்தான். ஸோ அவள் தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு கூட காலேஜ்லேருந்து. ஸோ அதுக்கப்புறம் அவளுக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு அவள் யூஸ் கிளம்பியிருப்பா. ஸோ நீங்களும் ஒர்க் இல்லாமல் கொஞ்ச நாள் சுற்றி இருப்பீங்க. ஜிம்மனுக்கும் தான் நீங்களும் ஜிம்மனும் கிராஜுவேட் ஆகி ஒன்றா தான் காலேஜை முடிச்சுட்டு போயிருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலை தேடி நீங்கள் நிறைய இடத்துல தேடி இருப்பீங்க. ஸோ நிறைய இடத்துல வேலை கிடச்சிருக்காது. ஸோ ஜிம்மனுக்கும் தான் அவனும் நிறைய ஒர்க்கில் தேடி பார்த்துருப்பான், அவனுக்கு ஒர்க் கிடச்சிருக்காது. ஸோ அப்படி தான் நீங்கள் சும்மா பார்ட் டைம் ஜாபாக எதாவது பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. நம்ம ரியாவுக்கு பெரிய இடத்துல யூஎஸில் கிடச்சிருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு கிடச்சிருக்காது. உங்கள் வீட்டில் இருக்கவங்க யூஎஸ்லாம் போகாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் நீங்களும் ஜிம்மனும் அப்படி தான் நீங்கள் உங்கள் டவுனில் அப்படியே தான் இருந்திருப்பீங்க. ஸோ அப்படியே ஜிம்மன் தான், என்ன வாயன் இப்படியே இந்த ஊர்லேயே தான் இருக்க போகிறோம் போலக்கே நம்ம 2 பேரும் அப்படின்னு ஜிம்மன் கேட்குறான். அதான் ஜிம்மன் எனக்கும் தெரியல, நம்ம இங்கே இருந்தால் என்ன ஆகுறது நம்ம கதி. அம்மாவும் நிறையா சொல்கிறாங்க, இங்கே தேடு அங்கே தேடு. இவங்க ஒரு தாட்டியில் 2 தாட்டி அம்மா அப்பா 2 பேருமே சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் எகுத்தாப்ப வீடு, பின்னாடி வீடு, முன்னாடி வீடு எங்கேருந்தா வருவாங்கன்னு தெரியல. இதோ இப்போ எனக்கு வேலை இல்லைன்னு சொன்னோடனே எங்கேருந்தோ வந்து உன் பொண்ணு இங்கே போக சொல்லி, இங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ண சொல்லி, இங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ண சொல்லுன்னு சொல்லி எங்கேருந்தோ வராங்க. இவங்கள தான் என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல அப்படின்னு வாங்கன்னு சொல்கிறான். ஜிம்மனும் இதே பிரச்சனை எனக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ நீங்களும் அப்படியே ஜிம்மனும் நைட் போல் அப்படிதான் ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டு இருக்கீங்க. ஸோ அங்கே எகுத்தாப்பில் அப்படியே ஒரு ஐஸ்கிரீம் கடை போகுது. ஸோ நீங்கள் ஜிம்மன் இப்போ நைட் டைம் குல்ஃபி சாப்பிடலாமா வா அப்படின்ட்டு பிடிச்சி இழுத்துட்டு போகிறீங்க. ஜிம்மனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே தான் ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் குல்ஃபி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கான். நீங்களும் அப்படியே தான் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. உங்கள் ஃபேஸில் ஏகப்பட்ட எக்ஸ்பிரஷன் அது சாப்பிடும் போதும். ஸோ ஜிம்மன் பார்க்குறான், இருக்க அவனுக்கு உங்கள் மேலே ஃப்ரெண்ட்ஷிப் தாண்டி அப்படியே லவ்வாக மாற ஆரம்பிச்சிருது. இப்போ அந்த ஐஸ்கிரீம் கார் வந்து கேட்குறாரு,
தம்பி இவ்வளோ காசு ஆச்சுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஜிமின் உங்களுக்கு தான் டேக் வச்ச கண்ணை விடாமல் பார்த்துட்டு இருக்கான். அந்த ஐஸ்கிரீம் கார் பார்க்குறாரு ஜிமின் எப்படியெல்லாம் வந்து வாயினை பார்க்குறாரு சொல்லிட்டு. ஸோ ஜிமின் அப்படியே வாயின் கொடுக்குற குட்டி குட்டி எக்ஸ்பிரஷனுக்கெலாம் அப்படியே சிரிச்சிட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு வாயினா ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸை தாண்டி இப்போ லவ்வாக மாறிடுச்சுல. ஸோ சாருக்குண்ணா டீ உள்ள பட்டர்ஃப்ளையாக பறக்குது. பட் ஆனால் வாயன் இன்னுமே நம்ம ஜிம்மினை ஒரு ஃப்ரெண்டு போல தான் பார்த்துட்டு இருக்கா. ஸோ அப்படிதான் டைம்லாம் போயிட்டு இருக்குது. இப்போ அப்படிதான் 2 பேரும் ஸ்ட்ரீட்டும் அப்படி நிற்கிறாங்க. ஸோ ரைட் சைட் போனால் ஜிம்மனோடது, லெஃப்ட் சைட் போனால் நம்ம வாயனோடது. ஸோ அப்படிதான் ஜிம்மன் பார்க்குறான். சரி வாயன் நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு அவன் போகிறான். நீங்கண்ணா என்ன ஜிம்மன் இன்னொரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கலாம், நீ தான் கோல்டு பிடிச்சிக்கும் அது இதுன்னா. ஏய் ஒன்று சாப்பிட்டதே பெரிய பிரச்சனை, அது வந்து நைட் டைம் போல் வீட்டில் திட்டு வாங்கிக்காம டீ குடிச்சேன்னு சொல்லிடு அப்படின்ற மாதிரி இப்போ ஜிம்மன் சொல்கிறான். சரி 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 ஜிம்மன் பாய் குட் நைட் அப்படின்றீங்க. குட் நைட் அப்படி சொல்லிட்டு அவனு போகிறான். ஸோ அவனுக்கு நான் பட்டாம்பூச்சி பறக்குது. ஏன்னா அவன் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான்ல, அதுவும் அவனுக்கு பிடிச்ச ரொம்ப ஃபேவரட்டான பர்சன். அப்படியே தான் அப்படியே போயிருப்பான். இப்போ அப்படியே நீங்களும் ஜிம்மன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்படியே நீங்கள் உங்களோட வீட்டுக்கு போகிறீங்க. ஜிம்மன் அப்படிதான் அவன் மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறந்துக்கிட்டே அவனு பட்டாம்பூச்சி மாதிரி பறந்து அவன் வீட்டுக்கு போயிட்டான். ஸோ உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் கேட்குறாங்க எங்கே போனேன், மரியா கூட டீ குடிக்க போனேன்றீங்க. அதறியா யூஎஸ் போயிட்டாலே அப்படின்றாங்க. அதுதான் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போது நீ ஜிம்மன் கூட ஊர் சுற்றிருக்க அப்படின்னு உங்கள் அம்மா கேட்குறாங்க. அம்மா அது இங்கே பாருவான், நீனும் ஒரு வயசு பொண்ணு, அவன் ஒரு வயசு பையன், 2 பேரும் நைட் டைமில் ஊர் சுற்றுறது தப்பு. ஊர் மக்கள் என்ன சொல்கிறது? எல்லார்கிட்டையும் பதில் சொல்ல போறியா அவன் என் ஃப்ரெண்டுன்னு? இங்கே பாரு, நீங்கள் 2 பேர் பழகிறது வேணால் ஃப்ரெண்ட்ஷிப்பா, ஆனால் ஊர் மக்கள் எல்லாம் என்ன நினைப்பாங்க, நீங்கள் 2 பேரும் லவ்வர்ஸ் மாதிரி. உனக்கு என்ன வயசாகுது? இந்த வயசுல இப்போ ஜிம்மின் கூட சுத்தாத, அவன் கூட கொஞ்சம் அவாய்ட் பண்ணு அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறான். ஓமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் போகிறீங்க. உங்கள் அப்பா எதுக்கு பொண்ணை திட்டுற அப்படின்னு உங்கள் அப்பா கேட்குற. எங்க ரொம்ப செல்லம் கொடுத்து இப்போ அவள் ஜிம்மன் கூட ஊர் சுற்றிட்டு இருக்கா. இப்படியே போச்சுன்னா என்னங்க ஆகுறது? நாளைக்கு இவளை யார் கட்டிப்பா அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. சரி பார்த்துக்கலாம் போ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா போயிருப்பாரு. உங்கள் அம்மா தலையில் கை வச்சுட்டு ஐயோ இவளை வச்சுட்டு என்ன பண்ண போகிறனோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிருப்பாங்க. ஸோ அப்படி தான் நீங்களும் ஜிம்மனும் அப்படி தான் ஊர் சுற்றுறது அப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படி தான் ஒரு ஃபைன் டே நீங்கள் அப்படியே உங்கள் வீட்டுக்கு போகும்போது ஒரு கார் உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்குது. ஸோ நீங்களும் பார்க்குறீங்க. ஹாய் செல்லம் எப்படி இருக்கா அப்படின்னு ஒரு வாய்ஸ். பார்த்தா அது உங்கள் மாமா தான், உங்கள் அம்மாவோட தம்பி தான். உங்களுக்கு உங்கள் மாமாவுக்கு கண்டாலே சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா அவன் ரவுடி தானே பண்ணுவான் நிறையா இடத்துல. ஸோ ரவுடி கூட சண்டை போகிறது, அதனால் அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது உங்களுக்கும். ஸோ அவனுக்கும் உங்களுக்கும் 20 வயசுக்கிட்ட ஏஜ் கேப் இருக்குது. ஸோ நீங்கள் நான் அப்படியே அவனை கண்டுக்காமல் போகிறீங்க. அப்படியே டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் மாமா கையை விடுங்க அப்படின்றீங்க. இப்போ அப்படியே அவன் நான் என் கை எடுக்கணும், இது என் அக்கா பொண்ணு, கை பிடிப்பான், இதோ எங்கள் கூட கை வைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக டச் பண்ணுறான். மாமா உனக்கு எல்லாமே ஒரு லிமிட் தான், கையெடு மாமா அப்படின்றீங்க. இப்போ டக்குன்னு அவனும் ஏய் என்னாடி அவன் கூட ஊர் சுற்றிட்டு வர, அதை பார்த்தனே நல்லா இழிச்சு இழிச்சு சிரிக்கிறியா அவன் கூட. ஆனால் என் கூட சிரிக்கிறான், என்னென்ன சீனை போடுற சொல்கிறே யாரே அவன் அப்படின்னு. இப்போ அப்படி உங்கள் மாமா கேட்குறாங்க. மாமா அவன் என் ஃப்ரெண்டு, உங்களுக்கு எதுக்கு நான் அதெல்லாம் சொல்லணும்? அவன் என் ஃப்ரெண்டு, உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் போகிறீங்க. செல்லம் அம்மா மேலே கோச்சிட்டியா? சரி சரி கோச்சிக்காதேண்ணா, வா காரில் உட்காரு, நானும் வீட்டுக்கு தான் போகிறேன், வா வா காரில் உட்காந்துக்கோ அப்படின்னு நான் ஒரு மாதிரி சொல்கிறான். நீங்கண்ணா அப்படி போயிட்டே இருக்கீங்க, அவன் பேச்சு கூட கேட்கல, நீங்கள் மட்டும் வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ அவன் அப்படி தான் அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணி வேறு அவங்க வீட்டுக்குள்ளே வந்துடுறான். நீங்கண்ணா உங்கள் ரூமுக்கு அப்படியே போகிறீங்க. இப்போ அப்படியே தான் உங்கள் அம்மா டேய் வாடா அப்படி சொல்லி அப்படி உங்கள் மாமா கூப்பிடுறாங்க. உங்கள் அம்மா நீங்கண்ணா அப்படியே ரூமில் கண்டுக்காமல் போகிறீங்க. என்னக்கா உன் பொண்ணு ரொம்ப தான் அப்படியே போகிறா, அவள் கிடக்குறாடா, சரி உட்கார், என்ன விஷயமா வந்தடா அப்படின்னு உங்கள் அம்மா கேட்குறான். அதுவாக்கா இல்லை எனக்கு வேலை இல்லை வேலை இல்லைன்னு சொன்னல, என் கம்பெனியில் ஒரு வேலை இருக்குது, எனக்கு வேணா வாங்கி தரேன், நீ வேணா அவளை என் வேலையில் சேர்த்து விடு அப்படின்ற மாதிரி உங்கள் மாமா சொல்கிறதுலாம் நீங்கள் அப்படி தான் உங்களோட ரூம்லேருந்து கேட்குறீங்க. நீங்கள் அப்படியே வந்து இல்லை நீங்களே எனக்கு ஒரு வேலை வாங்கி தர தேவையில்ல, நான் இங்கே தேடிக்கிறேன், உங்கள் கம்பெனியில் நான் ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. செல்லம் நீ கவலைப்படாதா, மாமா உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், நீ வந்து ஜாலியாக வேலை செய்யலாம், ஓ மாமா அங்கேருந்து பார்ப்பனா, நீ மட்டும் வேலை செய் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு தப்பான எண்ணத்தில் தான் பேசுகிறான். உங்கள் அம்மா சிரிச்சுக்கிட்டே டேய் நீ வாங்கி கொடுற வேலை, இவ்வளோ நான் நாளைக்கு இன்டர்வியூக்கு அனுப்புகிறேன், நாளைக்கு உங்கள் சிஓட்ட பேசி நான் இவ்வளோ இன்டர்வியூக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறான். அம்மா என்னம்மா நீனும் மாமா சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் எஸ் சொல்கிற, இல்லை எனக்கு மாமா கம்பெனியில் வேணாம் அப்படின்றீங்க. செல்லம் நீ வா செல்லம், மாமா உன்னை பார்த்துக்கிறேன், உனக்கு எந்த டேஷும் ஒரு டச் பண்ணாத அளவுக்கு நான் மாமா பார்த்துக்கிறேன், எவனும் வரமாட்டான் அப்படின்ற மாதிரி உங்கள் மாமா அப்படி தான் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. எல்லாம் கேட்க உங்களுக்கு பிடிக்கல.
உங்கள் அம்மாவுக்கு அது ஓகேன்னு தோணுது. ஏன்னா உங்கள் மாமா உங்களை நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்லாம் நினச்சிக்கிறாங்க. ஆனால் உங்கள் அம்மாவுக்கு உங்கள் மாமா பற்றி அந்தளவுக்கு தெரியாது. அவன் ஒரு பேடான பர்சன், நிறையா பொண்ணுங்களோட வாழ்க்கையெல்லாம் அழிச்சிருக்கான். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சுதான் உங்கள் மாமா ஹேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் அது உங்கள் அம்மாவுக்கு தெரியாது. ஸோ இப்போ அப்படியே தான் உங்கள் மாமா, சரிக்கா நான் வரேன், வாயன் நாளைக்கு இன்டர்வியூ வாயனா, நான் சியோட பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி கண்ணடிச்சிட்டே போகிறான். நீங்கள் அப்படி தான் சே அப்படி சொல்லிட்டு உங்கள் ரூமுக்கு நீங்கள் போயிருப்பீங்க. ஸோ டேஸஸில் அப்படியே ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. நீங்கண்ணா அப்படி தான் நீங்கள் உங்கள் மாமாவோட கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அங்கே உங்ககிட்ட ரொம்பவே தப்பாக நடந்துக்கிறான். இருக்க நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுறீங்க, இங்கே பாரு மாமா, ஏன் மாமா என்ன இப்படி பண்ணுற, எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கல, இங்கே பாரு எனக்கு ஜிம்மனை தான் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜிம்மன் உங்கள் பின்னாடி தான் வந்திருப்பான். ஸோ அவன் உங்களை பார்க்கறதுக்காக வந்திருப்பான். அப்போது நீங்கள் உங்கள் கேபினில் இப்படி உட்காந்துட்டு உங்கள் மாமாட்ட பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவன் செம எக்ஸைட்மெண்ட்டில் அப்படியே போயிருப்பான். நீங்கள் அப்படி தான் இங்கே பாரு மாமா, எனக்கு அவன் ஃப்ரெண்டு மட்டும் இல்லை, இருக்க நானும் அவன் மேலே ஃபாலோ ஆகிட்டுருக்கேன். ஆனால் அவன்கிட்ட சொல்ல எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா எனக்கு அவனுக்கு இருக்கிற பாண்ட் பிரிஞ்சிருமோன்னு. ஏன்னா அவன் என்னை ஃப்ரெண்டாக நினைக்கிறானே வச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது நான் அவன்கிட்ட போய் எல்லாவும் சொன்னான், அது தப்பாக போயிடும். அப்போ எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பான பாண்டு அப்படியே அடைஞ்சிரும். வேணாம், அவன்கிட்ட நான் சொல்ல மாட்டேன். அவனை ஒன் சைடாக நான் லவ் பண்ணிகிட்ருக்கேன் மாமா, எங்கள் லவ்வில் நீ தலையிட்டுறாத மாமா அப்படின்றீங்க. உங்கள் மாமாவுக்கு செம்ம கடுப்பாகுது. அவன் அப்படி என்ன பண்ணானா, உங்கள் தலையை கிரிப்பாக பிடிச்சிட்டு, ஏன்டி என்கிட்ட என்ன இல்லை, அவன்கிட்ட இருக்கிறது என்கிட்ட என்ன இல்லை அப்படின்னு அம்மா தப்பாக கேட்குறான். இங்கே பாரு மாமா, இல்லை இருக்குது, அதெல்லாம் நான் அவன்கிட்ட எதிர்பார்க்கல. எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, அவன் கூட இந்த லைஃப் நல்லா இருக்குன்னு நீ ஒரு 5-6 பொண்ணுங்களோட வாழ்க்கையை அழிச்சிருக்க. அவங்களோட கூட தப்பாக இருந்திருக்கு. ஆனால் அவங்க வாழ்க்கையை நீ அழிச்சிட்டு என்ன நீ அழிச்சிட்டேன்னா, என்னை ஒரு யூஸ் அண்ட் த்ரோ பேப்பர் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுட்டேன்னா நாளைக்கு என் லைஃப் என்ன மாமா ஆகிறது சொல்லு மாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அப்படி நீங்கள் ஜமன் கூட வாழ்ந்தா 100 வருஷம் வேணா 200 வருஷம் அவன் என்ன நல்லாவே பார்த்துப்பான், அவனோட லாஸ்ட் பிரேத் இருக்க வரைக்கும் அப்படின்ற மாதிரி உங்கள் மாமா கிட்ட அப்படி நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஸோ அவனுக்கு செம காண்டாகுது. நீங்கள் அப்படி தான் உங்கள் கேபின்லேருந்து அப்படியே நீங்கள் மூவ் ஆன் பண்ணி போகிறீங்க. இப்போ ஜெமன் வாயன் அப்படின்றான். நீங்கள் உங்கள் டீயர்ஸில் அவாய்ட் பண்ணிட்டு, ஜெமினா நீ எப்போ இங்கே வந்த அப்படி கேட்குறீங்க. இல்லை ஆமாம், யார்கிட்டயோ என்னமோ கத்தி பேசிகிட்டு இருந்திய, யார்கிட்ட அப்படின்னு ஜெமன் கேட்குறான். ஐயோ கேட்டுருப்பானா, அது ஒன்றும் இல்லை ஜெமன், நான் சும்மா தான், அது என்னோட மாமா தான் அப்படின்றீங்க. அப்படியா, சரி வாயன், சரி வா வெளியே போகலாம் அப்படி சொல்லிட்டு நீங்களும் ஜெமனும் அப்படி தான் நீங்கள் ஒரு கேஃபேல சாப்பிட்டுட்டு அப்படியே 2 பேரும் வாக் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே ஒரு நைட் டைம் போல் நீங்களும் ஜெமனும் அவ்வளோ லவ்வபிளாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ லவ்வபிளானா லைக் ஃப்ரெண்ட்ஷிப் லவ்வபிளாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ என்னாச்சு அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. இன்னுமே ஜெமனுக்கு ஒர்க் கிடைக்கல, பட் ஆனால் உங்களுக்கு ஒர்க் கிடச்சிருச்சு. ஸோ அப்படியே ஜெமன் அப்படி தான் அதை பற்றிலாம் கேட்டுட்ருக்கா. நீங்களும் அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் ஃபைனலி உங்கள் மூடு சேஞ்ச் ஆகிடுச்சு. பட் ஆனால் அது உங்களுக்கு தெரியல, அதை ஜெமனை நீங்கள் மீட் பண்ணுற லாஸ்ட் டேன்னு. ஸோ தெரியாமல் தான் நீங்கள் ஜெமன் கூட அப்படி பழகிட்டு ஜாலியாக பேசிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஸோ ஜெமன் அப்படி தான் ஜாலியாக அவனும் உங்கள் கூட பேசிகிட்டே இருக்கான். ஸோ நீங்கள் ஒரு ஃப்ளார் பார்க்குறீங்க, அது ரொம்ப ஹைட் இருக்குது. ஸோ நீங்கள் ஜெமன்கிட்ட முன்னாடி கேட்டிருப்பீங்க, என்னடா அந்த ஃப்ளாரே காணுமேன்னு பார்க்குறீங்க. பார்த்தா ஜெமன் தான் கையில் வச்சு உங்ககிட்ட கொடுக்குறான். ஜெமன் என்ன ஜெமன் அதை பிச்சுட்டியா அப்படி கேட்குறீங்க. ஆமாம், நீ அப்போலேருந்து கேட்டுகிட்டே இருந்தலவன், அதான் உனக்காக நான் மேலே ஏறி பிச்சு எடுத்துகிட்டு வந்தேன், ஓகேவா அப்படி கேட்குறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க. ஜெமனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்ககிட்ட க்ளோஸாக நிற்கிறான். நீங்கள் ஜெமனை பார்த்து என்ன அப்படி கேட்குறீங்க. ஒன்றும் இல்லையே அப்படி சொல்லிட்டு இப்போ ஜெமனோட ஸ்ட்ரீட் வந்துடுச்சு, உங்களோட ஸ்ட்ரீட்டும் வந்துடுச்சு. ஸோ ஜெமன் அப்படி தான் சரி வாயன் நாளைக்கு பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு அவன் போயிருப்பான். ஸோ அதோடய நீங்களும் அப்படியே உங்கள் வீட்டுக்கு அந்த ஃப்ளார் எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் உங்கள் ரூமில் உட்காந்து சிரிச்சிட்ருக்கீங்க. ஸோ நீங்களும் ஜெமனும் அதோடைய தான் உங்களோட லாஸ்ட் மீட்டப்பாக இருந்திருக்கும். ஸோ அப்படியே உங்களோட மெமரிஸ்லாம் மறையுது. அதாவது நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்களா ஜெமனை பற்றி, அது அப்படியே க்ளோஸ் ஆகுது. நீங்கள் அப்படியே அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறீங்க. நீங்கள் ஜெமன் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருப்பீங்க. ஸோ அது எல்லாத்தையும் நினச்சி செம்மையாக அழுதுட்ருக்கீங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் லவ்வை கூட ஜெமன் கிட்ட சொல்லலை. ஸோ அதான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போ ஜெமன் உயிரோடு இல்லைன்றது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் அப்படியே தான்
ஒரு நைட் டைம் போல் ஆகுது. ஸோ ஜிமனுக்கு என்ன ஆச்சுன்றது ஜிமனோட சோல்கிட்டே கேட்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த இது இருக்குல்ல, ஸோ உங்கள் கையில் ஒரு கயிறு கட்டிருப்பீங்களா, அதை நீங்கள் ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டுறீங்க. தென் அப்படியே ஹோலி வாட்டர் இருக்கும், ஸோ அதை நீங்கள் தெளிக்க கூட இல்லை, அதை எடுத்து அப்படியே எங்கேயோ வச்சிடுறீங்க. ஸோ நைட் டைம் போல் ஆகுது, நீங்கள் ஜிமன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ஸோ ஜிமனோட அந்த டீமனுக்காக வெயிட் பண்ணுறீங்க. ஸோ ஜிமனோட டீமனும் வருது, உங்களை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்குது. நீங்கள் அழுதுகிட்டே, ஜிமன் எனக்கு உன்கிட்ட பேசணும் ஜிமன், உனக்கு என்ன ஆச்சு ஜிமன், நீ இறந்து விட்டுட்டு போன, எனக்கு அது மட்டும் தெரியணும், உனக்கு அன்னைக்கு நைட் என்ன ஆச்சு, நீ இறந்து போயிட்டேன்னு ஃபாதர் சொல்கிறாரு, உனக்கு என்ன ஆச்சு ப்ளீஸ் சொல்லு அப்படின்ற நீங்கள் கேட்குறீங்க. இப்போ அந்த டீமன் டோட்டலி ஒரு நல்ல டீமனாக மாறி ஸோ லைக் இப்போ ஜிமனோட உண்மையான உருவம் வருது. நீங்கள் பார்க்குறீங்க, ஜிமனை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜிமன் அப்படியே சொல்கிறவன் எனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்கிறேன், உன்னோட மாமா அவன் தான் என்னை சாவடிச்சிட்டான் அப்படின்னு ஜிமன் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறான். ஸோ ஜிமன் அப்படியே தான் அவன் வீட்டுக்கு போயிருப்பாள். ஸோ ஒரு பிளாக் கலர் கார் அப்படி ஜிமனை ஃபாலோ பண்ணி ஜிமனை கிட்னாப் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் ஜிமனை போட்டு செம்மையாக அவங்க மாமா அடிச்சிருப்பான். ஏய் எவ்வளோ தைரியம் தான் என் ஒயன் கூட நீ சுற்றுவ அப்படி சொல்லிட்டு உங்கள் மாமா செம்மையாக போட்டு ஜிமனை அடிச்சிருப்பாரு. ஜிமனுக்கு வாயிலேருந்து அப்படி பிளட்டாக வருது. இப்போ அப்படியே உங்கள் மாமா செத்தாதாண்டா வாயின் எனக்கு கிடைப்பா அப்படி சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜிம்மனோட வயிற்றுலேயே உதைக்கிறான். ஜிம்மனுக்கு இன்னுமே பிளட் வந்துட்டே இருக்குது மவுத்துலேருந்து. ஜிம்மன் பாரு, உன்னால் அவளோட நிழலை கூட டச் பண்ண முடியாது, வாயன் எனக்கு மட்டும்தான், வாயன் எனக்கானவ அப்படின்னு ஜிம்மன் சொல்கிறான். ஏய் சாகலையடா அப்படி சொல்லிட்டு அங்கே இருக்க கல் எடுத்து வந்து ஜிம்மன் தலையில் போடலான்னு சொல்லிட்டு அப்படி எடுக்கிறான். ஜிம்மனும் ஃபைட் பண்ணுறான் முடிஞ்ச அளவுக்கு. ஆனால் ஜிம்மனால் முடியல, ஏன்னா அவன் தலையில் சாமாடி. ஸோ எல்லாரும் அடிச்சிருப்பானுங்க, அங்கே நிறையா ஆளுங்க இருக்கானுங்க. அவனுங்கெல்லாம் சேர்ந்து நம்ம ஜிம்மனை ராடெல்லாம் அடித்து அங்கே அப்படியே போட்டிருப்பானுங்க. ஜிம்மனை கட்டி போட்டானுங்க. இப்போ அப்படி தான் என்னோட மாமா அப்படி நிற்கிறான் கூலா. ஏய் இப்போ நீ சாக போகிற, எப்படி எப்படி தொட்டுச்சு எப்படியெல்லாம் நான் அவனை லவ் பண்ண தெரியுமா, அவளை அப்படியே இதயத்தில் வச்சுருந்தான், ஆனால் அந்த இதயத்தில் நீ வந்து நிற்கிற பத்தியா, அப்படி இருக்கும்போது உன் இதயம் நல்லா இருக்கக்கூடாதுல்ல அப்படி சொல்லிட்டு அங்கே இருக்க நைஃப் எடுத்து ஜிம்மனோட செஸ்ட்லேயே குத்துறான். அவ்வளோதான் ஜிம்மன் துடிக்கிறான். அப்படியே சாகும்போது கூட ஐ லவ் வாயன் அப்படி சொல்லிட்டு அப்படியே இறந்துருப்பான் நம்ம ஜிம்மன். ஸோ இப்போ அப்படியே உங்கள் மாமாவுக்கு காண்டாயி அவன் அப்படியே ஜிம்மனோட ஃபேஸ்லேயே ஒரு மதிக்கிறான். ஸோ ஜிம்மனோட ஐஸ் அப்படியே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ ஜிம்மனா அப்படியே எனக்கு என்னென்னு போட்டு போயிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் தான் ஜிம்மனோட பாடியில் இருக்க பியூரான சோல் அழிஞ்சு அது டீமனோட மாறி இருக்கும். ஸோ அது டீமன் ஜிம்மனோட அந்த அழகான பியூரான சோலை அழிச்சிட்டு, அதாவது அந்த பவர்லாம் அதை எடுத்துக்கிட்டு அது டீமனாக மாற்றிருக்கும், அதோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே ஜிம்மன் சொல்லிட்டு செம்மையாக ஒரு மாதிரி அழ ஆரம்பிச்சிடுறான். நீங்கள் ஜிம்மனை போய் அப்படியே செம்மையாக ஹக் பண்ணிட்டு என்ன சொல்கிற, அப்போது அன்னைக்கு நீ இறந்து போன காரணம் என் மாமாவா, வந்த ஒன்று அநியாயமாக உனக்கு ஒன்று இருக்கானா அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜிம்மனோட செஸ்ட்டை தொடுறீங்க. அப்படியே ஜிம்மனுக்கு ஹார்ட் பீட் இருக்குது. நீங்கள் அப்படியே ஜிம்மனோட செஸ்ட்டில் அப்படியே சாஞ்சிக்கிறீங்க. ஸோ ஜிம்மன் இங்கே பாருவான், அவன் என்னை அழிச்சாலும் என் லவ், அதாவது உன் மேலே வச்சிருந்த ட்ரூவான லவ் எனக்கு அப்பயே தெரியும் உனக்கு என் மேலே லவ் இருக்குன்னு. ஆனால் அவனுக்கு சொல்கிறதுக்கு பயம். அன்றைக்கி நீ ஆஃபீஸில் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும் போதே நான் எல்லாத்தையும் கேட்டேன், உனக்கு என்ன தான் பிடிக்கும்னு. அப்போ எனக்கு கண்டுபிடிச்சிட்டேன். அதனால்தான் அவன் என்னை சாவடிச்சிட்டான். பரவாயில்ல இருக்கட்டும், பட் ஆனால் மேலே வச்சுருக்க அந்த ட்ரூவான லவ் என்றைக்குமே அழியாது அப்படி சொல்லிட்டு ஜிம்மன் பேசிகிட்டே இருந்திருப்பான். டக்குன்னு ஜிம்மனோட ஃபேஸ்லாம் மாறி அவன் ஒரு டீமனாக மாறியிருப்பான். நீங்கள் அப்படியே தான் பயந்துகிட்டே இருக்கீங்க. அந்த டீமன் அப்படியே உங்களை சாவடிக்கலான்னு வந்திருக்கோம். நீங்கள் அப்படியே கத்துறீங்க, அந்த ஹோலி வாட்டர் எடுக்கிறீங்க. பட் ஆனால் அந்த ஹோலி வாட்டர் அப்படியே கீழே விழுந்து அப்படியே உடஞ்சி அது அப்படியே மறைஞ்சிருது. ஸோ அப்படி இந்த டீமன் அந்த ஹோலி வாட்டரை மறைய வச்சுருக்கோம். இப்போ உங்கள் கையில் கயிறு வேற இல்லை. என்னை விட்டுரு ஜிம்மன், என்னை விட்டுரு ஜிம்மன் அப்படின்றீங்க. ஆனால் அதான் டீமன் ஆச்சு. ஸோ ஜிம்மனோட பேச்செலாம் கேட்காதுல்ல. ஸோ இப்போ அப்படி தான் அந்த டீமன் உங்களை அழித்து அங்கே உங்களோட பியூரான சோலை எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். இப்போ அப்படி தான் ஒரு சவுண்ட் கேட்குது.
டோர் உடையிற மாதிரி பார்த்தா நம்ம ஃபாதர் தான் வந்துட்டாரு. ஸோ உங்களுக்கு கஷ்டம்னு தெரிய வந்துச்சு நம்ம ஃபாதருக்கு. அவர் ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் கத்துற சவுண்ட் அவர் பிரெயின்குள்ளே ஓடி இருக்கும். டக்குன்னு அவர் ஏதோ தப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் வந்திருப்பார் உங்கள் வீட்டுக்கு. ஸோ பார்க்குறாரு, பார்த்தா அந்த டீமன் உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப அக்ரெசிவாக நடந்துக்க வந்திருக்கும். இப்போ அப்படியே ஃபாதர் பைபிளில் படிக்க படிக்க அந்த டீமன் அப்படியே மறைய ஆரம்பிக்குது. அப்படியே வவ்வாலாக மாறிடுச்சு. இப்போ அப்படியே ஹாலி வாட்டர் எடுத்து தெளிக்கிறாரு உங்கள் மேலே. ஸோ அப்படியே அந்த டீமன் மேலே தெளிக்கும் போது டீமன் அப்படியே மறைஞ்சிடுறான். இப்போ ஜெமனோட ஸ்டோரிஸ் எல்லாமே ஃபாதர் கிட்ட சொல்கிறீங்க. நான் சொன்னேன்ல, அதான் அதான் நடந்திருக்கு அப்படி ஃபாதர் சொல்கிறார். அப்போ ஃபாதர் ஜெமனை திரும்ப கொண்டு வர முடியாதா அப்படி கேட்குறீங்க. கொண்டு வரலாம் அவன். அதுக்கு தான் நான் சொன்னேன்ல, அந்த கேம் நீயும் அந்த கேம்குள்ளே விளையாடணும். சப்போஸ் நீ அந்த கேமில் இறந்துட்டேன்னா வாயன் நீயும் திரும்ப கிடைக்க மாட்ட. தென் ஜெமனும் அழிஞ்சிருவான். அதாவது டீமனோட கட்டுப்பாட்டுக்கு போயிடுவான். நீ அங்கே போய் உன்கிட்ட நான் ஒரு கத்தி தரேன். இந்த கத்தியை வச்சு நீ அந்த லாஸ்ட்டாக அதாவது ஃபைனல் ரவுண்டில் அந்த டீமனை நீ அழிக்கணும் உன் கையால். உனக்கு நான் ஒரு தனி பவரே தரேன். அந்த பவரால் நீ அந்த டீமனை அழிச்சிட்டேனா அந்த டீமன் இதுக்கப்புறம் யாரோட சோலையும் அது திருடாது. தென் அந்த டீமன் வராது. ஸோ ஜெமினை நீ காப்பாற்றிடலாம் அப்படின்னு ஃபாதர் சொல்கிறாரு. நீங்களும் ஃபாதர் அப்போ அதுக்கான ப்ராசஸ் பண்ணுங்க ஃபாதர் அப்படின்றீங்க. ஃபாதரும் அப்படியே உங்களை படுக்க சொல்கிறாரு. நீங்களும் அப்படியே ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு அப்படியே படுத்து அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்படிதான் ஃபாதர் அப்படியே ஹோலி வாட்டர் தெளிச்சு பைபிள்லாம் படிக்கிறாரு. ஸோ படிக்க படிக்க நீங்கள் அப்படியே அன்கான்ஷியஸ் போய் உங்களோட சோல் மட்டும் அதாவது உங்களோட பியூரான சோல் மட்டும் வெளியே வருது. ஸோ அப்படியே இப்போ ஃபாதர் ஸ்மைல் பண்ணிட்டு வாயன் கையில் தான் இருக்கு, ஜிமனை காப்பாற்றி கொண்டு வா அப்படின்னு இப்போ அப்படியே தான் நம்ம ஃபாதர் சொல்கிறாரு. அவர் அப்படியே உங்கள் கையில் ஒரு நைஃப் கொடுக்குறாரு. ஸோ அந்த நைஃப் அப்படியே உங்களை ஹைட் பண்ண சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே ஹைட் பண்ணிக்கிறீங்க. ஸோ அதை வச்சு தான் லாஸ்ட் ரவுண்டில் நீங்கள் டீமன் கூட சண்டை போடும் போது அதை வச்சு நீங்கள் அழிக்கணும். ஸோ இப்போ நீங்கள் அப்படியே தான் அந்த கேம்குள்ளே அப்படியே ஃபாதர் உங்களை அனுப்புகிறாரு. ஸோ நீங்களும் பார்க்குறீங்க அது சுத்தமாக அப்படி டார்க் பிளேஸாக இருக்கு. உங்களால் எங்கே போகிறதுனே தெரியல. ஏன்னா டீமன்ஸ்க்கு டார்க் தானே பிடிக்கும். ஸோ அப்போது நீங்கள் பார்க்கும் போது ஒரு டோர் ஓப்பன் ஆகுது. நீங்கள் அதுக்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க. ஸோ அப்படி தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. அது ஒரு மாதிரி என்ன ரவுண்ட்னா அந்த ரூம் ஃபுல்லாக அப்படியே ஒரு கேஸ் அப்படியே வருது. ஸோ அந்த கேஸை நீங்கள் இன்ஹேல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மயக்க போட்டுருவீங்க. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் பவர்ஸ்லாம் நம்ம ஃபாதர் கொடுத்துருப்பாரு. ஸோ அது மூலிமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே ஹேண்ட் கர்ச்சிஃப் கொண்டு வரீங்க. அது ரொம்ப வெட்டான ஹேண்ட் கர்ச்சிஃப். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து உங்கள் மூக்கில் வச்சுக்கிறீங்க. ஸோ அதை மூக்கில் வச்ச உடனே அந்த கேஸ்லாம் உங்கள் மூக்குக்குள்ளே போகாது. இன்ஹேல் நீங்கள் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அப்படியே தான் கேஸ் போகிற வரைக்கும் நீங்கள் அப்படியே உங்கள் மூக்கில் வச்சுட்டு அந்த ரூம்க்கான சாவி தேடுறீங்க. நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்காக அந்த சாவி தேடிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே ஃபைனலி கண்டுபிடிச்சிட்டிங்க. ஸோ அந்த கேஸும் அப்படியே ஆஃப் ஆகிடுது. ஸோ நீங்களும் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணி அப்படியே நெக்ஸ்ட் ரவுண்ட் போகிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் ரவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுல்லாக ஸ்னேக் இருக்கும். ஸோ அந்த ஸ்னேக்கில் அவங்கக்கிட்ட பைட் பண்ணாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் அப்படி தான் என்ன பண்ணுறீங்கன்னா ஸோ பாம்புக்கு கண்ணு தெரியாதுல்ல. ஸோ அதனால் அது வந்து ஜஸ்ட்டு ஃபீல் பண்ணி தானே கடிக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டக்குன்னு அங்கே ஒரு ஹேண்ட் கர்ச்சிஃப் நீங்கள் வச்சுருந்துருப்பீங்களா, அதை எடுத்து அகைன் உங்கள் மூக்கில் வச்சுட்டு அப்படி பொறுமையாக நீங்கள் தேடுறீங்க. ஸோ எந்த பாம்புக்கும் எந்த டவுட்டும் வராமல் அப்படியே பொறுமையாக தேடிட்டு இருக்கீங்க. அங்கே ஒரு 5-6 பாம்பு இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையும் தாண்டி ஃபைனலி டோரோட சாவி கண்டுபிடிக்கும் போது டக்குன்னு சவுண்டை போட்டுறீங்க. டக்குன்னு டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. அந்த பாம்புங்களை பைட் பண்ணலான்னு வரும். டக்குன்னு நீங்கள் அந்த டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போயிருப்பீங்க. ஸோ அப்படி தான் நீங்கள் தேர்ட் ரவுண்ட்குள்ளே போகிறீங்க. ஸோ அங்கே நிறைய டீமன்ஸ் இருக்குது. அது எல்லாமே உங்களை அட்டாக் பண்ண வருது. ஸோ அப்போ உங்கள் கையில் என்னமோ ஒரு கார்டு இருக்குது. ஸோ அந்த கார்டை நீங்கள் கீழே போட்டிங்கன்னா அந்த டீமன் அழிஞ்சிரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போது ஒரு டோரை தேடுறீங்க. அந்த டோருக்குள்ளே தான் அந்த கார்டை நீங்கள் இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டீமன் எல்லாமே அழிஞ்சிரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கார்டை வச்சுட்டு அப்படியே தேடுறீங்க. ஒரு டீமன் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது. ரொம்ப கொடூரமாக உங்களை கொலை பண்ணலான்னு. ஸோ நீங்கள் அந்த கேமில் இறந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இறந்துடுவீங்க. ப்ளஸ் ஜெமினோ திரும்ப நீங்கள் ரியல் லைஃப்பில் கொண்டே வர முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் அந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்க. ஸோ ஃபைனலி ஒரு டோரை கண்டுபிடிச்சிருங்க. அந்த டோருக்குள்ள அப்படியே இந்த கார்டை இன்சர்ட் பண்ணுறீங்க. அந்த டீமன் உங்கள் கிட்ட அப்படியே ரொம்ப க்ளோஸாக வந்திருக்கும். அந்த காரை இன்சர்ட் பண்ணோடனே டக்குனு அந்த டீமனே மறைஞ்சிருது. இப்போ தான் ஃபைனல் ரவுண்ட் கிட்ட வரீங்க. ஸோ அங்கே ஒரு பெரிய டீமன் இருக்குது. அதை அழிக்கணும்னா நீங்கள் அந்த நைஃபை அதோட செஸ்ட்டு அதாவது நடு செஸ்ட்டில் நீங்கள் குத்தணும். ஸோ இப்போ அப்படியே தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே அந்த டீமன் கூட ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு நிறைய ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்குது. அதை வச்சு எப்படி டீமனை நீங்கள் அட்டாக் பண்ணுறீங்க. அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க அந்த டீமன் அப்படியே ஜெமன் போல் மாறுது. தென் அப்படியே நம்ம ஃபாதரோட பையன் போல் மாறுது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே என்ன பண்ணுறதுனே தெரியல. பட் ஆனால் உங்களால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அப்படியே உங்களுக்கு இருக்க ஸ்பெஷல் பவர்ஸ் போல் யூஸ் பண்ணி அப்படியே நீங்கள் அந்த டீமனை அழிக்கலான்னு சொல்லிட்டு அதோட பவரை லெஸ் பண்ணுறீங்க. ஏன்னா அந்த டீமனோட பவர் குறைஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக அதை அட்டாக் பண்ணலாம். ஸோ நீங்கள் நினச்சபடி
அப்படியே நீங்கள் அந்த டீமனை அப்படியே ஒரு வழியாக ரொம்ப அதோட பவர் ரொம்ப வீக் பண்ணி விட்டுறீங்க. இப்போ அந்த டீமன் உங்களை பார்த்து ஒரு மாதிரியாக சிரிக்குது. டீமன், ஹா, என்கிட்ட இருந்து எல்லாரையும் எடுத்துட்டு போறியா? உன்னால முடியுமா? அப்படின்னு டீமன் கேட்குது. நீங்கள் அப்படியே 1 செகண்ட்லாம் யோசிக்கல. அப்படியே நீங்கள் உங்கள் கையில் இருந்த நைஃப் எடுத்து அப்படியே இந்த டீமனோட செஸ்டிலே அப்படியே குத்திடுறீங்க. டீமன் அப்படியே பெயினில் துடிக்குது. அதோட பவர்ஸ் எல்லாமே டெஸ்ட்ராய் ஆகி அப்படியே இந்த டீமன் வவ்வாலாக மாறி அப்படியே அழிஞ்சு போகுது. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க அந்த கத்தியும் அப்படியே மறைஞ்சிருது. ஸோ அப்படியே தான் நீங்கள் பார்க்கும்போது அப்படியே நீங்கள் கண்ணை திறந்து பார்க்குறீங்க. பார்த்தா நீங்கள் ரியல் வேர்ல்டில் இருக்கீங்க. இப்போ ஃபாதர் உங்களை பார்த்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. ஏன்னா ஃபாதரோட பையன் நீங்கள் சேஃபாக கொண்டு வந்துட்டீங்க. ஸோ நிறைய பேர் இறந்துருப்பாங்க இந்த டீமன்ஸால். அவங்க எல்லாருமே இப்போ உயிரோட அவங்களோட ஃபேமிலி கூட சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ அது ஃபாதர் சொல்கிறாரு. ஸோ நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. இப்போ ஃபாதரோட பையனும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப ஹாப்பியாகிறீங்க. இப்போ நீங்கள் ஃபாதர் ஜெமன் அப்படின்றீங்க. நீ உன் வீட்டுக்கு போ, ஜெமன் தானாக வருவான் அப்படின்ற மாதிரி ஃபாதர் சொல்கிறாரு. ஸோ ஃபாதர் அப்படி ரொம்ப தேங்க்ஸ் வாயின், உன் உயிரை கொடுத்து என் பையனை காப்பாற்றிருக்க, அப்புறம் இங்கே இருக்க நிறைய மக்களோட உயிரை காப்பாற்றிருக்க. இதுக்கப்புறம் இந்த டீமனோட டார்ச்சர் உனக்கு இருக்காது. நீயும் ஜெமனும் சந்தோஷமாக வாழலாம். இப்போது உன் மாமாவை பற்றி நீ போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடு. உன்னோட லவ் கண்டிப்பாக ஜெயிக்கும் வாயின் அப்படின்னு ஃபாதர் சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படி தான் ஃபாதருக்கு தேங்க்யூ சொல்லிட்டு அப்படி நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ மார்னிங் போல் பார்க்குறீங்க. ஸோ ஜிம்மன் உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கான். நீங்கள் பெட்டில் தூங்கிட்டு இருக்கீங்க. ஜிம்மன் அப்படி உங்கள் பக்கத்தில் படுத்துட்டு இருந்திருப்பான். நீங்கள் ஜிம்மனா அப்படி சொல்லிட்டு ஜிம்மனை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜிம்மனும் ஒன்றும் இல்லை சரியா தூங்கு அப்படி சொல்லிட்டு உங்களை தூங்க சொல்கிறான். ஸோ அப்புறம் என்ன, இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் மாமா பண்ண தப்பெல்லாம் சொல்கிறீங்க. ஸோ அப்படி உங்கள் மாமாவும் அரெஸ்ட் பண்ணுறாங்க போலீஸ். ஸோ உங்கள் மாமா நிறைய பொண்ணுங்களோட லைஃப் அழிச்சிருப்பாரு, ஒரு 6-7 பொண்ணுங்களோட லைஃப்பை. ஸோ அதெல்லாம் சொல்கிறீங்க. தென் அப்படியே தான் அப்படி டைம்ஸ்லாம் போயிட்டுருக்கு, இயர்ஸும் போயிருக்கோம். நீங்களும் ஜிம்மனும் ஒரு நல்ல லைஃப்பை செட்டில் பண்ணிவிட்டு அதாவது ஒர்க்கெலாம் போக ஆரம்பிச்சிடுறீங்க. ஜிம்மனுக்கு ஒர்க் கிடச்சிருச்சு. ஸோ ஜிம்மனும் உங்கள் கூட ரொம்ப அழகான லைஃப்பை லீட் பண்ணுறான். உங்களுக்குமே பேபிஸ்லாம் பிறக்குது. நீங்களும் ஜிம்மனும் அழகான மேரேஜ் லைஃப்பை என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படி உங்களுக்கும் ஜிம்மனுக்கும் குழந்தைங்களாம் பிறக்க ஆரம்பிக்குது. ஸோ அப்படியே ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த சோல் ஆஃப் த டீமன் அப்படின்னு ஒரு ஸ்டோரியை நம்ம என் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி இருந்துச்சு? லவ் ப்ளஸ் கொஞ்சம் ஹாரர் கொஞ்சம் கலந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு 1 ஷாட் கொண்டு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தென் ஓகே ஹாமஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லணும். தென் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நம்ம சேனலை கொஞ்சம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். தென் ஓகேடா, இன்ஸ்டா ஐடி வாட்ஸ்அப் சேனல்ஸ் ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம அதையும் பண்ணிவிடுங்க. தென் எல்லோரும் உடம்பை பார்த்துக்கோங்க, நான் என் உடம்பை பார்த்துக்கிறேன். தென் தண்ணி குடிச்சு ஹைட்ரேட்டாக இருங்க. தென் ஓகேடா மிஸ், ஸோ ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி, டடா, பாய்.